ஓகே. அது பாயிண்ட்டா நீங்க போட்டிருந்தீங்க. ஃபைன். Yes, ma'am. What explanation did they give? அது மாத்தி தான் மேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நெக்ஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணிடலாம், ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ சரியான எக்ஸ்பிளனேஷன் இல்ல. ஃபைன். Then in case of Prakash, you have also said yes, you have noticed something wrong. Can you share what it is? You don't have to share the details of what company and all, but என்ன மேட்டர் வந்து உங்களுக்கு ஓகே சம்திங் இஸ் ராங் அப்படின்னு தோணுச்சு? மேம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கம்பெனி வந்து சேல்ஸ் மட்டும் அந்த மந்த்ல பில் மட்டும் பண்ணிடுறாங்க. ஆனா ஓகே. வந்து சேல்ஸ் ஏதோ கூட்ஸ் எதுவும் வரல, கூட்ஸ் எதுவும் இங்கிருந்து போகல, நெக்ஸ்ட் மந்த் தான் போகணும். ஆனா ஓ அந்த சேல்ஸ் ஏதோ டார்கெட் அச்சீவ் பண்ணணும் மட்டும் பில் மட்டும் அந்த அந்த மந்த்ல பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்ல வந்து கூட்ஸ் அனுப்பாங்க. ஐயோ. சோ அந்த ரெவென்யூ ரெகக்னிஷனே பண்ணிருக்க கூடாது, ஆனா முன்னாடியே அவங்க அக்கவுண்ட் பண்ணிட்டாங்க. எஸ் மேம். தென் ஹவு டிட் தி கஸ்டமர் சைட்ல இருந்து எதுவும் ப்ராப்ளம் வரலையா உங்களுக்கு? அதான் மேம் என்னன்னு தெரியல, அந்த போயிட்டு இருக்கோம், செக்கிங் ஓகே பண்ணிருக்கோம். ஓகே. ஓ செம பாயிண்ட். பெரிய பெரிய கம்பெனில கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. ஈவன் இன்ஃபோசிஸ்ல கூட இட் வாஸ் அலேஜ் தட் யாரோ விசில் ப்ளோவர்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ரெவென்யூ ரெகக்னிஷன் சில இடத்துல பண்ணிருக்க கூடாது ஆனா அவங்க முன்னாடியே பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் ஹேப்பன்ஸ் குவைட் ஆஃபன். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ்ல கூட இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி சின்ன கம்பெனிஸ்லயும் ஒரு மிடில் சைஸ் கம்பெனி, எனி சைஸ் பிஸ்னஸ் திஸ் ப்ராப்ளம் வில் பி தேர். ஸோ ரெவென்யூ ரெகக்னிஷன் விச் இஸ் ஹேப்பனிங் பிஃபோர் தி ஈவெண்ட் அக்கர்ஸ். பட் ஆனா அதுக்கப்புறமா அனுப்பிச்சிட்டாங்களா அவங்க, டிஸ்பேட்ச் பண்ணிட்டாங்க கூட்ஸை? இன்னும் கரண்ட் இன்னும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ. ஓகே 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 ஃபைன். ஸோ நீங்க ப்ராப்பரா கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிய வருது இல்லையா? ஸோ நீங்க கொஸ்டின் கேட்காட்டி அவங்க பாட்டு எல்லாமே எல்லாம் சரியா தான் சார் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஆஸ் அன் ஆடிட்டர் நம்ம தான் வந்து கொஸ்டின் கேட்கணும். Right, we have to ask the right questions to the auditee, and so that is what we are going to see in this chapter. நம்ம இதுல இந்த சாப்டர்ல பார்த்த நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணதான். சாப்டர் 1லயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கம்பெனி ஆடிட் சாப்டர்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன ஆஸ்பெக்ட் அப்படின்னா, ஃப்ராட் நடக்குது அப்படின்னா ஆடிட்டர்ஸ் எந்த அளவுக்கு அதுல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றது தான் வந்து டாபிக். நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுல என்ன சொன்னோம்னு ஞாபகம் இருக்கா? ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிளா இல்லையா, அப்படி ரெஸ்பான்சிபிள்னா எந்த சிச்சுவேஷன்ல ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது ஞாபகம் இருக்கா? ஸோ கம்பெனில ஃப்ராட் நடக்குது அப்படின்னா, இஃப் த ஆடிட்டர் இஸ் பெர்ஃபார்மிங் ஹிஸ் டியூட்டி வெல், ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றாங்க, பக்காவா ஆடிட் பண்றாங்க, கேட்க வேண்டிய கேள்வி எல்லாமே கேட்குறாங்க, பட் ஆனா அதையும் மீறி ஃப்ராட் நடந்திருக்கு, அதையும் மீறி வந்து நம்மளால ஃப்ராட் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா ப்ராபப்ளி டாப் மேனேஜ்மெண்ட்டே இன்வால்வ்டு, ஆர் இட் குட் பி லைக் தேர்ட் பார்ட்டிஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ் இன் திஸ் ஃப்ராட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து கம்பெனியோட பேங்க் டெபாசிட்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கேட்குறீங்க, அவங்க அசெட் சைடில் பேங்க் டெபாசிட்ஸ் காமிச்சிருக்காங்க, பட் அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கேட்கும்போது த பேங்க் இஸ் கிவிங் அ ஃபேக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும்? பேங்க் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் எப்படி செக் பண்ண முடியும்? அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் இந்த கம்பெனியோட டாப் மேனேஜ்மெண்ட்டோட சேர்ந்து they could have given some false invoices. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃபோரென்சிக் ஆடிட்டோ இல்லை ஒரு போலீஸ் மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷனோ இல்லை ஒரு சிபிஐ மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷனோ நம்ம இங்கே பண்ணல. ஆல் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ஆஸ்க் ஃபார் இன்ஃபர்மேஷன், யூ கேன் கோ த்ரூ த ரெக்கார்ட்ஸ். இது மட்டும் தானே பண்ண முடியும், கரெக்டா? ஸோ எஸ், இப்போ நீங்க கோடவுனுக்கு போயிட்டு நீங்களே வந்து எல்லா இது கண்டெய்னர்ஸ்லாம் ஓபன் பண்ணி என்னென்ன கூட்ஸ் இருக்கு அதெல்லாம் நீங்க செக் பண்ண முடியுமா? நீங்க பெர்மிஷன் கேட்டு அவங்கள வந்து காமிக்க சொல்ல முடியும், அவ்வளவுதான் இல்லையா? நீங்களாவே போய் எல்லாம் எதுலாம் இருக்கு அப்படின்லாம் பார்க்க முடியுமா?
No, right? So in those situations, it is clear that auditor உடைய ரோல் or the audit process வந்து ஓரளவுக்கு தான் வந்து it will work out. அதுதான் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்லயும் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா we saw that in the case of ஆடிட் ரிஸ்க்கை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஆடிட் ரிஸ்க்னா தப்பான ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலா ஃப்ராட் நடந்திருக்கு, ஆனா நம்ம அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம ஆடிட் ரிப்போர்ட்ல என்ன கொடுத்துருக்கோம், க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா திஸ் இஸ் அன் ஆடிட் ரிஸ்க். ஆடிட் ரிஸ்க் மீன்ஸ் தட் the possibility of giving a wrong audit opinion. ஸோ அந்த ஆடிட் ரிஸ்க்கை வந்து கம்ப்ளீட்டா ஜீரோ பண்ண முடியாது. எப்படியும் அந்த ரிஸ்க் கண்டிப்பா இருக்கும். டு சம் எக்ஸ்டென்ட் அந்த ஆடிட் ரிஸ்க் எப்பவுமே இருக்கும். தட் இஸ் வை an auditor cannot give an absolute assurance that the financial statements are free from material misstatements அப்படின்ற ஒரு விஷயத்த ஆடிட்டர் வந்து 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ ஒரு கம்பெனில வந்து ஒரு பெரிய ஆடிட்டர்ஸே ஆடிட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட, ஒரு பிக் ஃபோரோ இல்ல இந்தியாவில் இருக்கிற டாப் 10 ஆடிட்டர்ஸோ யாரோ ஆடிட் பண்ணியிருந்தா கூட, அதுல ஒரு 10 ஆடிட்டர் சேர்ந்து பண்ணியிருந்தா கூட ஆடிட் ரிஸ்க் டஸ் நாட் பிகம் ஜீரோ. ஓகே, ஆடிட் ரிஸ்க் கம்மியாகும். ஒரே ஒரு ஆடிட்டர், ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, ஒரே ஒரு ஆடிட்டர் தான் வச்சிருக்காங்க, அண்ட் தேர் ஆல்சோ மீடியம் சைஸ் ஆடிட்டர், கொஞ்சம் தான் இருக்காங்க அவங்களுக்கு ஸ்டாஃப் அப்படின்னா ஆடிட் ரிஸ்க் ப்ராபப்ளி ஜாஸ்தியா இருக்கும். பட் இன்னொரு 4-5 ஆடிட்டர் சேர்ந்து பண்ணும்போது அந்த ஆடிட் ரிஸ்க் கம்மி ஆகுமே தவிர அண்டர் நோ சிச்சுவேஷன் தட் ஆடிட் ரிஸ்க் வில் பிகம் ஜீரோ. ஸோ ஆடிட்டர்ஸ் எப்பவுமே வந்து ஒரு அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. 100% இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் வந்து பக்காவா இருக்கு சார், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஒரு மிஸ்டேக் கூட நீங்க கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஒரு ஆடிட்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியை ஆடிட் பண்ணிருக்காங்கன்னா திஸ் இஸ் நாட் த மீனிங் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை அப்படின்றது இட்ஸ் நாட் த மீனிங். ஸோ ஆடிட்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆடிட்டிங் பண்றாங்க, அதுல டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் பார்ப்பாங்க, தென் தே வில் see the various classification grouping, then maximum they will go for physical verification of stock and inventories, they will ask for information and they will calculate some ratios and see whether things are ordinary. இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு லேட்டஸ்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குன்னா அதுக்கான கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், நெட் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் நார்மலா இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து ஜென்ரலா பார்ப்பாங்களே தவிர they cannot do an investigation or ஆடிட்டிங் அந்த மாதிரிலாம் ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம ஐ மீன் ஆடிட்டிங் பண்ணலாம், பட் இன்வெஸ்டிகேஷனோ இல்ல ஒரு போலீஸோ சிபிஐ மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து நம்ம பண்ணல. ஸோ பிகாஸ் ஆஃப் தோஸ் ரீசன்ஸ் ஃப்ராடு நடக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு எல்லா கம்பெனிலையும். ஸோ அப்படி ஃப்ராட் நடந்ததுன்னா சம்டைம்ஸ் ஆடிட்டர் வந்து அதை மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஆடிட்டருக்கு இங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆடிட்டருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா டு கண்டக்ட் த ஆடிட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்ல என்னென்னலாம் ப்ராசஸ் நீங்க படிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் சரியா பண்ணாலே போறோம். அதுக்கும் அப்புறம் ஆடிட்டிங்ல அதுக்கும் அப்புறம் ஃப்ராட் ஏதாவது இருந்ததுன்னா, ஏன்னா இந்த ப்ராசஸ் பண்ணும் போதே முக்கால்வாசி ஃப்ராட்ஸ் உங்களுக்கு தெரிய வந்துடும். எந்த ஃப்ராட் உங்களுக்கு தெரியாம இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா டாப் மேனேஜ்மெண்ட் when they are colluding with third parties. டாப் மேனேஜ்மெண்ட் when they are colluding with, collusionனா ரெண்டு பேர் சேர்ந்து ஃப்ராட் பண்றது. ஸோ டாப் மேனேஜ்மெண்ட் when they are colluding with external parties especially, or when they are overriding the internal controls, internal controlsலாம் ஓவர் ரைட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும் அவங்களுக்கு, அவங்களே சைன் போடுறாங்க, இல்லாட்டி அவங்க எம்ப்ளாயிஸை ப்ரெஷர் பண்றாங்க, நீங்க சைன் போட்டு இந்த பேமெண்ட்டை பண்ணுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்றாங்க. இல்ல அந்த என்ட்ரி அவங்களே பாஸ் பண்ணிடுறாங்க. டாப் மேனேஜ்மெண்ட்டே தேர் பாசிங் சம் என்ட்ரி விச் ஷுட் நாட் ஹேவ் பீன் பாஸ்ட். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தெர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் ஆஃப் தி ஆடிட்டர்ஸ் மிஸ்ஸிங் அவுட் சம் ஃப்ராட் விச் ஹேஸ் அக்கர்ட். ஸோ ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு, அதை ஆடிட்டர் கண்டுபிடிக்க முடியலன்னா அதுல ஆடிட்டருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, அதுல ஆடிட்டரும் சேர்ந்துதான் இந்த ஃப்ராட் பண்ணிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் சொல்ல முடியாது. we have to see whether the auditor has been an independent party, அவங்க வந்து ஃப்ராட் பண்ணாம இருந்திருக்காங்களா, அவங்க வந்து ஆடிட்டை கரெக்டா பண்ணிருக்காங்களா, இல்ல ஈஸி டர்னிங் அ பிளைண்ட் ஐ டு வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஃப்ராட் நடக்குது தெரியுது, ஆனா நம்ம எதுவும் கேட்க வேணாம்ப்பா, நம்ம வந்து கிளீன் ரிப்போர்ட் கொடுக்காட்டி நம்மளுக்கு வந்து அசைன்மெண்ட்டே வராது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தென் த ஆடிட்டர் வில் ஆல்சோ பி பனிஷபிள். தெரிஞ்சே விடுறது இல்ல ஆடிட்டர் சரியா பண்ணாம இருக்கிறது, இந்த ரெண்டு விஷயமும் நடந்திருந்தா கண்டிப்பா ஆடிட்டர் வில் ஆல்சோ பி பனிஷபிள், அதர்வைஸ் யூ வில் நாட் பி பனிஷபிள். இப்போ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா
நம்பர் ஆஃப் ஃப்ராட்ஸ் அண்ட் த சைஸ் ஆஃப் ஃப்ராட்ஸ் இஸ் இன்க்ரீசிங். இப்போ சத்யம்லேருந்து அதுக்கு முன்னாடிலேருந்தே நிறைய ஆடிட்டிங் ஃப்ராட்ஸ்லாம் இருந்திருக்கு. பட் சத்யம் ஹாஸ் பீன் அ வெரி ஃபேமஸ் இன்சிடென்ட். குவைட் அ ஹியூஜ் ஃப்ராட் இட் வாஸ். அதுக்கப்புறமா தான் கம்பெனிஸ் ஆக்ட்ல நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஜஸ்ட் ஒன் செகண்ட் பா. சார் ஆஸ்க் மீ டு கால். ஸோ ஐல் ஜஸ்ட் மேக் அ கால் டு சார் அண்ட் தென் கண்டினியூ. Okay, yes. Sir asked me to continue, so no problem. At least 7 are here now. So that is what we are seeing. ஒரு ஆடிட்ல வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆடிட்டருக்கு வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்றது பார்க்கணும். அவங்க தெரிஞ்சே பண்ணியிருந்தாங்கன்னா த்ரூ சம் கம்யூனிகேஷன்ஸ், இமெயில் கம்யூனிகேஷன்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும். இல்ல ஒரு ஆப்வியஸ் ஃபேக்ட்ல வந்து ஒரு ஆப்வியஸ் மிஸ்டேக் இருக்கு. ஆனா ஆடிட்டர் வந்து கிளீன் ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு தெரிய வரும். பட் சில சமயம் ஆடிட்டர் வந்து ரெக்லெஸ்ஸாவும் இருக்கலாம். அ நம்மளுக்கு தெரிஞ்ச கிளையண்ட் தானே, நம்ம வந்து இந்த ஆஸ்பெக்ட்லாம் செக் பண்ண வேண்டாம், இந்த கேள்விலாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தாலும், தென் அதுக்கு பிஹைண்ட் நிஜமாலே ஃப்ராட் நடந்திருந்தாங்கன்னா நடந்ததுன்னா தென் திஸ் ஆடிட்டர் வில் ஆல்சோ பி லையபிள். பட் எந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஆடிட்டரும் கேர்ஃபுல்லா இருந்திருக்காங்க, ஒரு ஒரு பாயிண்ட்டும் நல்லா செக் பண்ணியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ஃபுல்லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து நம்மளால ஃப்ராட கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் டாப் மேனேஜ்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் இன்வால்வ். இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ்லாம் ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க. நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்ஏபி எடுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி ஒரு இதுவே எடுத்துக்கோங்க. ஒரு டேலியே எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு என்ட்ரிய மாத்தணும், ஏதோ ஒரு என்ட்ரிய டெலீட் பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த ட்ரெயில் இருக்காது. ஆ ப யாரு மாத்துனாங்க? எப்ப மாத்துனாங்க? அ எந்த என்ட்ரி எப்படிலாம் மாத்துனாங்க? அப்படின்ற ஒரு ட்ரெயில் இருக்காது. ஸோ டாப் மேனேஜ்மெண்ட்டே அந்த என்ட்ரீஸ்லாம் மாத்துறாங்கன்னா, ஆ ஆடிட்டர்ஸால கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இல்ல ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளெட்ஜ் சாஃப்ட்வேர் லைக் எஸ்ஏபி அந்த மாரி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷனோ, இல்ல ஒரு டெலிஷனோ பண்ணும்போது, ஆஸ் அ மெஷர் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் அதுவே காமிக்கும். யாரு எந்த யூசர் ஐடிலேருந்து டெலீட் பண்ணியிருக்காங்க, என்ன மாடிஃபிகேஷன் பண்ணாங்க. அது வந்து அந்த டெலிஷன் என்ட்ரி, மாடிஃபிகேஷன் என்ட்ரி தனியாவே வந்து விழும். ஸோ அந்த சமயத்துல அந்த மாரி என்ட்ரிலாம் மாடிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, யூசுவலா ஆடிட்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். பட் இதுவே வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டே வந்து என்ட்ரீஸ மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த என்ட்ரி, மாடிஃபிகேஷன் என்ட்ரி, டெலிஷன் என்ட்ரிய கூட அவங்க டெலீட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கும் யூசுவலா. ஐடி டிபார்ட்மெண்ட்ட கேட்டா திறந்து விட போறாங்க. அந்த அட்மின் பெர்சன்ட்ட கேட்டா, தே வில் கிவ் யூ த ரைட்ஸ் டூ மாடிஃபை ஆல் த என்ட்ரீஸ். அப்படி இருக்கும்போது இந்த என்ட்ரியே அவங்க டெலீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி டாப் மேனேஜ்மெண்ட் வந்து வில் பி ஏபிள் டூ ஓவர் ரைட் தி இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். சிஸ்டம்ல செட் பண்ணியிருக்கிற கண்ட்ரோல்ஸ் ஆர் பிசிக்கலா செட் பண்ணியிருக்கிற கண்ட்ரோல்ஸ் லைக் கெட்டிங் சிக்னேச்சர் ஆஃப் சுப்பீரியர்ஸ் இதெல்லாம் அவங்களால ஓவர் ரைட் பண்ண முடியும். பைபாஸ் பண்ண முடியும். ஆர் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸோட தே கேன் ஹேவ் சம் கொல்யூஷன். எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ்ட்டு தே கேன் டூ ஃப்ராட் டுகெதர் வித் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ். ஸோ இந்த மாரி இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஆடிட்டர்ஸால சில சமயம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் தென் இட் இஸ் ஓகே. நவ் லெட் அஸ் கோ இன்டு த சாப்டர் இன் டீடைல். வாய்ஸ் கிளியரா கேக்குதுல்ல? எனி ப்ராப்ளம்ஸ்? ஆமா. ஓகே. ஸோ மீனிங் ஆஃப் ஃப்ராட். மீனிங் ஆஃப் ஃப்ராட் நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் படி நம்ம கம்பெனி ஆடிட் சாப்டர்ல பார்த்தோம். வி ஹவ் ஆல்சோ சீன் தட் இன் த கேஸ் ஆஃப் கம்பெனி லா பார்க்கும்போது சாப்டர் நம்பர் 3லயும் பார்த்திருப்போம். சாப்டர் நம்பர் 3ல we saw what is fraud in detail, so you can later on revise what it is. But standard on auditing SA 240லையும் சொல்லியிருக்காங்க what is fraud. An intentional act by one or more individuals among management, those charged with governance, employees or third parties, involving the use of deception
to obtain an unjust or illegal advantage, an intentional act committed by one or more individuals. ஸோ அது தெரிஞ்சே பண்ற ஒரு விஷயம். அண்ட் இன்டென்ஷனல் ஆக்ட் கமிட்டட் பை ஒன் ஆர் மோர் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா இட்ஸ் தெரிஞ்சே பண்ற விஷயம். யார் பண்ணிருக்காங்க? எனி ஒன் அமங் தீஸ் மேனேஜ்மெண்ட் லைக் சிஓ சிஎஃப்ஓ அந்த கேடர் பர்சன்ஸ் ஆர் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனின்னு எடுத்தீங்கன்னா தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் யாரு? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். So either CEO, CFO or directors or employees or third parties யார் பண்ணிருந்தாலும் சரி வேணுட்டே பண்ணிருக்காங்க. எதுக்காக பண்ணிருக்காங்க? To get some unjust or illegal advantage. ஏதோ ஒரு விஷயம் which is not within their legal rights அது எடுத்துக்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடைக்கணும். எதர் மணி அட்வான்டேஜ் ஆர் ஃபேம் அட்வான்டேஜ் ஆர் எனிதிங் ஏதோ ஒன்று பொய்யா பண்ணிருக்காங்க. அண்ட் இன்வால்விங் த யூஸ் ஆஃப் டிசெப்ஷன். இன்வால்விங் த யூஸ் ஆஃப் டிசெப்ஷன் அப்படின்னா டிசெப்ஷன் அப்படின்னா இன்னொருத்தங்களை ஏமாத்துறது. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு பண்ணிருக்காங்க, இன்னொருத்தங்களை ஏமாத்தி பண்ணிருக்காங்க. எதுக்காக பண்ணிருக்காங்க? டு கெட் சம் unjust or illegal advantage. To get some unjust or illegal advantage, so that is a fraud. So although fraud is a broad legal concept, for the purpose of essays the auditor is concerned with fraud that causes a material misstatement in the financial statements. So எந்த மாதிரி fraud நம்மளுடைய audit purposeக்காக எந்த மாதிரி frauds பார்க்கறோம் அப்படின்னா எந்த ஒரு fraud வந்து material misstatementல ரிசல்ட் ஆகுதோ அந்த fraud பத்தி தான் நம்ம இங்க பார்க்கறோம். We are not looking at something like நம்மளுடைய சப்ளையர் வந்து ஒரு லோ குவாலிட்டி ரா மெட்டீரியல் அனுப்பிச்சிருக்காங்க, அதனால வந்து குவாலிட்டி கம்மியா இருக்கு, அது நம்மளுடைய ப்ராடக்ட் குவாலிட்டியில ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதெல்லாம் நம்ம பார்க்கல. ஆர் லெட்டர்ஸே கம்பெனி வந்து ஒரு ட்ரேட்மார்க் யூஸ் பண்றாங்க, அது வேற யாரையோடயோ ட்ரேட்மார்க். ஸோ இப்போ நம்மளால அந்த ட்ரேட்மார்க்கை லீகலா பார்த்தோம்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஆடிட்டர் இஸ் நாட் செக்கிங் தட் மச் அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் ஹேஸ் implications in financial statement. Financial statementல ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா? இஸ் இட் ரிசல்ட்டிங் இன் அ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்? அந்த மாதிரி ஃப்ராட பத்தி தான் எஸ்ஏ 240ல சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? All right. And so there are two types of intentional misstatements that are relevant to the auditor: misstatements resulting from fraudulent financial reporting and misstatements resulting from misappropriation of assets. So இது என்னது? ஸோ ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா நடந்ததை நடக்காத மாதிரி காமிக்கிறது, நடக்காததை நடந்த மாதிரி காமிக்கிறது. தட் இஸ் ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே சொன்னீங்க, யூ ஹவ் ஆல்சோ டோல் மீ யோர் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ சேல்ஸ் வந்து இன்னும் கூட்ஸ் எல்லாம் டிஸ்பேட்சே பண்ணல, ஆனா ரெவென்யூவா ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஓகே, சேல்ஸ் நடக்கல ஆனா சேல்ஸ் நடந்த மாதிரி காமிக்கிறோம். ஆர் லெட்டர்ஸே ஒரு அசெட் வந்து இப்போ வேல்யூவே இல்லாம இருக்கு, ஆனா அது கம்மியா தான் டிப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம், இன்னும் நிறைய ப்ரொவைட் பண்ணி அதை டீரெகக்னைஸ் பண்ணிருக்கணும், ஆனா அந்த மாதிரி பண்ணல. இதெல்லாம் ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். அது தெரிஞ்சே பண்ணும்போது அது ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரி, தெரியாம பண்ணும்போது அது மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் தெரிஞ்சு பண்ணும்போது இட்ஸ் அன் இன்டென்ஷனல் ஆக்ட். ஓகே, இன்டென்ஷனல் ஆக்ட் ஆஃப் டிசெப்ஷன். யாரையும் ஏமாத்தணுங்கிறதுக்காக பண்றாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஏமாத்தணும் பண்ணலாம், கவர்மெண்ட் ஏமாத்தணும் பண்ணலாம், இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் ஏமாத்தணும் பண்ணலாம், குட் பி பிகாஸ் ஆஃப் எனி ரீசன். இல்ல பேங்க் ஏமாத்தணும் பண்ணலாம், விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன். ஸோ இந்த மாதிரி சம் எக்ஸாம்பிள்ஸ் ஐ கேவ் யூ. லைக் ஒரு டிரான்சாக்ஷனை வந்து மிஸ்ரெகக்னைஸ் பண்றது, அதாவது சேல்ஸ் நடக்கல ஆனா நடந்த மாதிரி காமிக்கிறது, ஆர் டிப்ரிசியேஷன் கம்மியாவோ ஜாஸ்தியாவோ ப்ரொவைட் பண்றது, இல்லாட்டினா லெட்டர்ஸே போகஸ் எம்ப்ளாயிஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிறது, அவங்களுக்கு ஃபேக்கா பேமெண்ட் பண்ண மாதிரி காமிக்கிறது, எக்ஸ்பென்ஸை ஜாஸ்தி பண்ணி காமிக்கிறது, இல்ல கம்மி பண்ணி காமிக்கிறது, இந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். ஸோ அக்கௌண்டிங்ல ஃபேக் என்ட்ரிஸ் பாஸ் பண்றாங்க, இல்ல தப்பான என்ட்ரிஸ் பாஸ் பண்றாங்க, தெரிஞ்சே பாஸ் பண்றாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி இஸ் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ். இப்போ யாராவது கேஷை திருடிடுறாங்க, அவங்க வந்து சரியா கணக்கு காமிக்கல, அதனால மிஸ்டேக் வருது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல. இல்ல கூட்ஸ் ஸ்டாக் எல்லாம் வந்து யாரோ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க, ஆனா நம்மளுடைய ஸ்டாக் ஆடிட்ல அதை கண்டுபிடிக்க முடியல, அதனால வாட் எவர் ஸ்டாக் தேர் சேயிங் we are accepting and
giving it in the financial statements. So இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்னால வருது மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ். ஒரு அசெட்டை திருடிட்டு போறதுனால, ஒரு கேஷா இருக்கலாம், இல்ல ஸ்டாக்கா இருக்கலாம், இல்ல மெஷினரியா இருக்கலாம். ஸோ அசெட்டை மிஸ்அப்ராப்ரியேட் பண்றாங்க. எதர் எம்ப்ளாயீஸ் எடுத்துன்னு போலாம், தவறுதலா அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது தெரியாம இல்ல, தெரிஞ்சு பண்றது. ஸோ தெரிஞ்சு எம்ப்ளாயீஸ் வந்து எடுத்துட்டு போறது, கேஷ் ஆர் ஸ்டாக் ஆர் சம்திங், ஆர் ப்ரொமோட்டர்ஸே எடுத்துன்னு போறது, ஆர் டைரக்டர்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்றது. ஸோ மிஸ்அப்ராப்ரியேஷன் மீன்ஸ் மிஸ்யூஸ். ஓகே, பர்சனல் யூஸ்க்காக எடுத்துன்னு போறது. ஸோ அதெல்லாம் வந்து மிஸ்அப்ராப்ரியேஷன். ஸோ இதனால வர மிஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து செகண்ட் டைப் ஆஃப் இன்டென்ஷனல் மிஸ்டேட்மெண்ட்ஸ். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த ரெண்டு கிளாசிஃபிகேஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No. Although the auditor may suspect or in rare cases identify the occurrence of fraud, the auditor does not make legal determinations of whether fraud has actually occurred. See, it is not the auditor's duty to see, அதாவது கிரிமினல் கோர்ட்ல பனிஷ் பண்ற அளவுக்கு ஹிஸ் டியூட்டி இஸ் நாட் தேர் டு கலெக்ட் சம் எவிடன்ஸ் அண்ட் ஆல். இவங்களுக்கு அக்கௌண்டிங்ல ஃப்ராட் இருந்தா அந்த அக்கௌண்டிங் ஆங்கிள் இருந்து ஆமா ஏதோ ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்ல அவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணா போறோம், அவ்வளவுதான் ஐடென்டிஃபையும் பண்ண முடியும். ஆக்சுவலா லீகலா இந்த பர்சனை பனிஷ் பண்ற அளவுக்கு செக்ஷன் 420 ஆஃப் ஐபிசில எல்லாம் போய் பனிஷ் பண்ற அளவுக்கோ, இல்ல 447 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் பனிஷ் பண்ற அளவுக்கு he need not collect facts or he is not determining. ஒரு ஆடிட்டர் வந்து சொல்லிடுறதுனால ஆமா ஒரு ஃப்ராட் நடந்திருக்கும் போல அப்படின்றதுனால it doesn't mean that that person has actually committed fraud. He is not the person to say. Who should say whether a person has actually committed fraud or not? It's the court. Court will determine. அந்த பர்சன் மேல கேஸ் போட்டு ட்ரையல் நடந்து அதுக்கப்புறமா தான் the courts will say whether a person has is guilty of fraud or not. பட் ஆடிட்டர் வந்து அது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா? அண்ட் இப்போ ஃப்ராட் அமௌண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், கம்பெனி ஆடிட் சாப்டர்ல பார்த்தோம். ஃப்ராட் அமௌண்ட் 1 crore ஆர் மோர் இருந்ததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் தான் அவரோட ரோல். தென் கமிங் டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ராட். ஃப்ராட் வந்து ஒரு இன்டென்ஷனல் ஆக்ட். இட் இஸ் நாட் லைக் பை மிஸ்டேக். இட் இஸ் நாட் ஒரு இன்னசென்ட்டா பண்ற ஒரு விஷயம் கிடையாது. இட் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் மென்ஸ் ரியா, MENSREA அப்படின்னு சொல்லுவோம். மென்ஸ் ரியா அப்படின்னா கில்ட்டி மைண்ட், தப்பு நினைக்கிற ஒரு மைண்டு. ஸோ ஃப்ராட் இஸ் ஆல்வேஸ் இன்டென்ஷனல். ஒரு கெட்ட எண்ணத்தோட தான் அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. நல்ல விதமா நினைச்சு கம்பெனிக்கு ஹெல்ப் பண்றோம்னு நினைச்சு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றோம்னு நினைச்சு, பேங்க்கு ஹெல்ப் பண்றோம்னு நினைச்சு, கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றோம்னு நினைச்சு எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் இன்டென்ஷனல். Okay, misstatements in the financial statements can arise either from fraud or error. Fraud என்றது intentional நடக்கிற mistake, error என்றது it could be either intentional or unintentional. Okay, the distinguishing factor between fraud and error is whether the underlying action that results in the misstatement of financial statements is intentional or unintentional. So இதெல்லாம் intentional பண்றதப்போ அது fraud ன்னு சொல்றோம், மத்ததெல்லாம் errors அப்படின்னு சொல்றோம். Fraud is a broad legal concept. The auditor is concerned with fraud that causes a material misstatement in the financial statements. So although fraud என்றது நிறைய ஆக்ட்ல நிறைய விதமா டிஃபைன் பண்ணிருக்காங்க, பட் for our purpose we are only going to see whether the fraud has resulted in misrepresentation in the financial statements. ஒரு misstatement வந்திருக்கா financial statementsல, அவ்வளவுதான் நம்ம பார்க்கிறோம். So fraud, whether fraudulent financial reporting or misappropriation of assets, involves incentive to or pressure to commit fraud, a perceived opportunity to do so, and some rationalization of the act. இது ஆக்சுவலா நெக்ஸ்ட் ஃபீச்சரா உங்களுக்கு கொடுத்துருக்கணும். பட் எனிவே, ஸோ ஃப்ராட் ஏன் நடக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் இருக்கும் அதுல, யூஸ்வலா வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ராட் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. இட் involves an incentive or pressure to commit fraud. Pressure to commit fraud நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், because this is very easy to understand. Pressure to commit fraud, எதனாலலாம் ஃப்ராட் நடக்க சான்ஸ் இருக்கு? நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நம்மள கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏன் நீங்க இன்னும் ப்ராஃபிட் பண்ணல, ஏன் ப்ராஃபிட் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்றது அதை ஆன்சர் பண்ண முடியாதப்போ நம்ம நிறைய ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க கம்பெனிஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல ப்ரெஷர் டு கமிட் ஃப்ராட் வரலாம். இல்ல நம்ம பேங்க்ஸ் எல்லாம் கேட்கலாம், நீங்க ஏன் வந்து இவ்வளவு லாஸ் மேக்கிங்கா இருக்கீங்க, இவ்வளவு லாஸ் ஆகும்னா எங்களுக்கு இமீடியட்டா பைசாவை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது ப்ரெஷர் வரலாம். depending on the situation, some pressure could be there to commit some fraud. இல்லாட்டி டாக்ஸ் லைபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும், இன்வெஸ்டர்ஸ்லாம் ப்ரெஷர் பண்றாங்களா இருக்கும். சில இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து நல்ல இன்வெஸ்டர்ஸா இருக்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இன்வெஸ்டர்ஸே ப்ரெஷர் பண்ணுவாங்க, நீங்க டாக்ஸ் எப்படியாவது அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்ஸை ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டாக்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக பண்ற ஃப்ராடா இருக்கலாம். ஸோ சம் ப்ரெஷர்.
ஸோ சம் ப்ரெஷர் டு கமிட் ஃப்ராட். இல்ல பர்சனல் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கலாம் டைரக்டர்ஸ்க்கு இல்ல மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தே கேன் கமிட் சம் ஃப்ராட் டு ஷோ தட் கம்பெனி இஸ் டூயிங் வெல். அந்த மாதிரி கம்பெனி இஸ் டூயிங் வெல்ன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து, சப்போஸ் அது லிஸ்டட் கம்பெனியா இருந்தா கம்பெனியோட ஷேர் விலையெல்லாம் ஏற வச்சு, அதுக்கப்புறமா இவரோட ஷேர்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல வித்து அதுலேருந்து வர மணியை வச்சு அவங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை பெட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கலாம். ப்ரெஷர் டு கமிட் ஃப்ராட் குட் பி வேரிட் அண்ட் கமிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். அண்ட் இன்சென்டிவ்ஸ் டு கமிட் ஃப்ராட். ஓகே, ஃப்ராட் பண்ணா இவ்வளோ அமௌண்ட் நம்ம கைக்கு வரும், இந்த அமௌண்ட் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்சென்டிவ்ஸ் டு கமிட் ஃப்ராட் இருக்கலாம். ஒரு பெர்சீவ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ ஸோ. எங்கேயாவது ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்னஸ் இருக்கலாம். ஓஹோ, இந்த மேட்டர்லாம் செக் பண்ணவே மாட்டாங்க போல இருக்கு, ஆடிட்டரும் செக் பண்ண மாட்டாங்க, இன்டர்னல் ஆடிட்டரும் செக் பண்ண மாட்டாங்க, யாரும் கேட்க போறது இல்ல, அப்ப நம்ம ஏன் இந்த தப்ப பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் சில பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் ஃப்ராட் நடக்க வாய்ப்பு இருக்கு. So here they have given some examples. Incentive or pressure to commit fraudulent financial reporting may exist when the management is under pressure from sources outside or inside the entity to achieve an expected and perhaps unrealistic earnings target or financial outcome. So இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ்லேருந்து பைசா வாங்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே ஸ்டார்ட் அப்ஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இன்வெஸ்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணி அவங்க வந்து மணிலாம் வாங்கியிருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன்ல இன்வெஸ்டர்ஸ் எப்பவுமே ப்ரெஷர் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன் இன்னும் நீங்க வந்து பிரேக் ஈவன் பண்ணல, ஏன் இன்னும் நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணல அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்கிறதுக்காகவே வந்து அவங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ராட் பண்ண சான்ஸ் இருக்கு. And a perceived opportunity to commit fraud may exist when an individual believes internal control can be overridden. So that's what I said. Internal control weaknessலாம் இருக்கு அப்படின்றது ஒரு எம்ப்ளாயிக்கு தெரிஞ்சதுன்னா, எஸ்பெஷலி எம்ப்ளாயிஸா இருக்கலாம், இல்ல சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு ஓகே இந்த விஷயம் கூட செக் பண்ணலப்பா இந்த கம்பெனில, ஆடிட்டரும் கேட்கல, யாரும் கேட்கல, மேனேஜ்மெண்ட்டும் கேட்கல, யாருக்கும் இந்த விஷயம்லாம் தெரியாது போல இருக்கு, நம்ம இதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிலீஃப் இருந்ததுன்னா, so that comes under the second point. For example, because the individual is in a position of trust or has knowledge of specific deficiencies in internal control, then individuals may be able to rationalize committing a fraudulent act. So சில சமயம் வந்து people can even act as Robin-Hood attitude அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லைக் ரிச் பர்சன்ஸ் தேர்ந்து எடுத்து புவர் பர்சன்ஸ்க்கு கொடுத்தா அந்த ஃப்ராட் வந்து தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து சில பேருக்கு இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் விச் தேர் which you can include under third point. Individuals may be able to rationalize committing a fraudulent act. Some individuals possess an attitude, character, or a set of ethical values that allow them knowingly and intentionally to commit a dishonest act. However, even otherwise, honest individuals can commit fraud in an environment that imposes sufficient pressure on them. So even honest persons, இந்த மாதிரிலாம் திருடிலாம் நம்மளுக்கு நல்லது பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சில சமயம் ரொம்ப பொலிட்டிக்கல் ப்ரெஷரோ இல்லை ரொம்ப டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ப்ரெஷரோ இல்லை ஏதாவது ஒரு ஆங்கிள் இருந்து ரொம்ப ப்ரெஷர் வரவங்க டெஃபினட்டா ஃப்ராட் கமிட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னேன், இந்த பாயிண்ட் வந்து நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். 2 பாயிண்ட்ஸ். ஒன் இஸ் லைக் ஐ டோல்ட் யூ, ஆடிட் ரிஸ்க் வந்து கம்ப்ளீட்டா ஜீரோ பண்ண முடியாது, அப்சல்யூட் அஷூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாது ஆடிட்டர்ஸ். ஹி கேன் ஒன்லி கிவ் அ ரீசனபிள் அஷூரன்ஸ். நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்லயே நம்ம பார்த்திருக்கோம். தி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட் இஸ் டு கிவ் அ ரீசனபிள் அஷூரன்ஸ் ரிகார்டிங் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் தே ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது பார்த்திருக்கோம். இன்னொரு விஷயம் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆடிட்டர் வந்து when he is going for an audit, how he should go, how his mindset should be. இதே நம்ம முன்னாடியே பார்த்ததுதான், நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். His mindset should be something of a professional skepticism. ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசமோட போகணும். அது வந்து ஃபுல் ஃப்ரெட்ஜ்டு சஸ்பீஷனா இருக்க தேவையில்லை. கண்டிப்பா ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட போகாம, an auditor is only going with an idea that ஃப்ராட் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு, எரர்ஸ் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு, ஸோ அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் போகணும். அண்ட் ஹீ ஷுட் நாட் கோ வித் த மைண்ட் செட் தட் எல்லாமே கரெக்டா இருக்கும், நம்ம வந்து 10 வருஷமா பார்த்த கம்பெனி, 40 வருஷமா பார்த்த கம்பெனி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட எல்லாம் போகக்கூடாது. ஓகே, என்னதான் தெரிஞ்ச பர்சன்ஸா இருந்தாலும் he has to maintain independence of his thinking. இதெல்லாம் நம்ம நிறைய we have seen in the last class itself.
Then fraudulent financial reporting involves intentional misstatements, including omissions of amounts or disclosures in the financial statements to deceive the financial statement users. So என்னென்ன மாதிரி fraudulent financial reporting இருக்கலாம். So first categoryக்கு வந்திருக்காங்க. So first category is what? Fraudulent financial reporting. So fraudulent financial reporting, other subcategories are there. Manipulation of accounts or falsification including forgery or alteration. Next is misrepresentation or intentional omission. Third one is intentional misapplication of accounting principles. Manipulation of accounts. The manipulation of accounts is like இப்போ சேல்ஸே நடக்காதது வந்து சேல்ஸ் நடந்த மாதிரி காமிக்கிறது, இல்லாட்டி ஏதோ ஒரு மெத்தட்ல வந்து டாக்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக ஒரு விதமா காமிக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம். ஸோ டிடெக்ஷன் ஆஃப் மேனிப்புலேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வித் அ வியூ டு presenting a false state of affairs is a task requiring a great tact and intelligence, because general management personnel in higher management cadre are associated with this type of fraud, and this is perpetrated in a methodical way. தெரிஞ்சே பண்ற ஒரு விஷயம், higher management பண்ற விஷயம். ஏன்னா this requires some lot of thinking and technical analysis to commit these types of frauds. This type of fraud is generally committed to avoid incidence of income tax or other taxes, for declaring a dividend when there are insufficient profits. அதாவது ப்ராஃபிட்டே இல்ல, ஆனா டிவிடெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ நம்ம ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி காமிக்கிறது, அதுக்கப்புறமா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். ஸோ டு வித்ஹோல்ட் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் ஈவன் வென் தெர் இஸ் அடிக்வேட் ப்ராஃபிட், இதுவும் நடக்கலாம். தி ஆப்போசிட் கேன் ஆல்சோ ஹேப்பன், எஸ்பெஷலி இங்க கூட ஒரு சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. நல்ல ப்ராஃபிட் இருக்கிற கம்பெனி வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லைட்டா கம்மியாகும், ஷேர் பிரைஸ்லாம் கம்மியாகும். அந்த சிச்சுவேஷன்ல வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் யாரோ இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்குறதுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக கூட இந்த மாதிரி பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இன்னொரு வழியா இன்னொரு ரீசன் எதுக்கு இந்த மாதிரி ப்ராஃபிட் இருக்கும்போது டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாம இருக்கலாம் ஃப்ராடுலண்டா அப்படின்னா, when see, another thing you have to remember, profit இருந்தா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் யூ ஹேவ் டு see. So let us say some majority shareholders are there, minority shareholders are there. Majority shareholdersக்கு எப்படி இருந்தாலும் பைசா வர போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி தே வுட் பி ஹோல்டிங் சம் எம்டி பொசிஷன் ஆர் ஒரு ஹோல் டைம் டைரக்டர் பொசிஷன் இருந்தால் அவங்களுக்கு சேலரி வழியா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ரெம்யூனரேஷன் வந்துடும். பட் மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு யூஸ்வலா அந்த டைரக்டர் பொசிஷன்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கைக்கு எதுவுமே போகக்கூடாது, தே ஷுட் சஃபர் அப்படின்ற மாதிரி ஏதாவது மைண்ட் செட் இருந்ததுன்னா அப்ப டிவிடெண்ட்லாம் கொடுக்காம இருப்பாங்க. டிவிடெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு கைக்கு ஏதாவது பைசா வரும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல டிவிடெண்ட் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா தென் தட் இஸ் ஆல்சோ ஃப்ராடுலன்ட் இன்டென்ஷன். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க மூவிஸ்ல எல்லாம் கூட பாத்துருக்கலாம், போனஸ் கேட்பாங்க. எம்ப்ளாயிஸ் வில் ஆஸ்க் ஃபார் போனஸ் அண்ட் ஆஸ் பர் பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ அந்த போனஸ் ஆக்ட் கீழே கூட இட் இஸ் கம்பல்சரி ஃபார் அ கம்பெனி டு பே சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஆஸ் போனஸ். ஸோ கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்லாம் காமிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஸோ ப்ராஃபிட் இருக்கும் போதே ப்ராஃபிட் இல்லாத மாதிரி காமிக்கிறதும் it's manipulation of accounts. And for receiving higher remuneration when managerial remuneration is payable by reference to profits. நீங்க கம்பெனிஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா this chapter is not there for you regarding managerial remuneration, but ஒரு டைரக்டருக்கு எப்படி ரெம்யூனரேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு எம்டி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 5% ஆஃப் த நெட் ப்ராஃபிட்ஸ், அதுதான் வந்து ஜெனரல் ரூல் டு கிவ் சேலரி டு எம்டி. அவங்க ஒரு வருஷத்துல எவ்வளோ ப்ராஃபிட்ஸ், எவ்வளோ ரெம்யூனரேஷன் எடுத்துக்கலாம், எவ்வளோ சேலரி எடுத்துக்கலாம் அப்படின்னா 5% ஆஃப் த நெட் ப்ராஃபிட்ஸ் இஸ் த மேக்ஸிமம் லிமிட். அதுக்கு பியாண்டும் எடுத்துக்கலாம், பட் தெர் ஆர் சம் வெரி டிஃபிகல்ட் ப்ரொசீஜர்ஸ் டு ஃபாலோ. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எம்டிக்கு நிறைய ரெம்யூனரேஷன் பே பண்ணுங்கிறதுக்காக இல்லாத ப்ராஃபிட்டை இருக்கிற மாதிரி காமிக்கிறது, இல்ல ப்ராஃபிட்டை நிறைய இருக்கிற மாதிரி காமிக்கிறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் தேர் ஆர் நியூமரஸ் வேஸ் ஆஃப் கமிட்டிங் ஃப்ராட். எதனால இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்றது பார்த்தோம். ஸோ எப்படிலாம் இது பண்றாங்க அப்படின்னா, இன்ஃபிளேட்டிங் ஆர் சப்ரஸிங் பர்ச்சேசஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், இல்லாத சேல்ஸை காமிக்கிறது, ஆர் இருக்கிற பர்ச்சேஸை வந்து கம்மி பண்ணி காமிக்கிறது, இருக்கிற எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணி காமிக்கிறது. சில சமயம் என்ன பண்ணுவாங்க, குரூப் கம்பெனிஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குரூப் கம்பெனிஸ்லாம் இருக்கு, ஆனா நம்மளுடைய லெட்டஸ் கம்பெனில டாப் பீப்புள்லாம் இருக்காங்க, டாப் மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க, சிஇஓ சிஎஃப்ஓ அந்த லெவல் மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம சேலரி பே பண்ணல. நம்ம சேலரி பே பண்றதுக்கு பதிலா நம்மளுடைய
பேரண்ட் கம்பெனியோ இல்ல வேற ஏதோ ஒரு குரூப் கம்பெனியோ அவங்களுக்கு சேலரி பே பண்றாங்க. ஆனா அந்த பெர்சன்ஸ்லாம் நம்ம கம்பெனிக்காக தான் வொர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் இட் இஸ் யுவர் டியூட்டி டு ரெகக்னைஸ் தட் எக்ஸ்பென்ஸ் இன் ஒன் வே ஆர் தி அதர். எங்கேயாவது ஒரு லைபிலிட்டி மாதிரியாவது நம்ம கொண்டு வரணும். இந்த இந்த குரூப் கம்பெனிக்கு பே பண்ண வேண்டிய லைபிலிட்டி, அந்த குரூப் கம்பெனிக்கு பே பண்ண வேண்டிய லைபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டாவது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து காமிக்கணும். ஆனா வந்து அந்த ஒரு மேஜர் எக்ஸ்பென்ஸே நம்ம ரெகக்னைஸ் பண்ணல. ஓகே. அந்த மேஜர் எக்ஸ்பென்ஸே வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணாதப்போ, அப்ப என்ன ஆகும்? ஏன்னா மேஜர் எக்ஸ்பென்ஸ்ன்னு ஏன் சொல்றேன்? ஒரு சிஇஓ, சிஎஃப்ஓ லெவல் சேலரி எல்லாம் ஒரு இட் வில் கோ இன் லேக்ஸ் ரைட்? அண்ட் சம்டைம்ஸ் இன் க்ரோர்ஸ். தீஸ் டேஸ் இன் க்ரோர்ஸ் இட் கோஸ். ஸோ அவ்ளோ க்ரோர்ஸ் கணக்குல இருக்கிற ஒரு எக்ஸ்பென்ஸ நீங்க காமிக்கவே இல்ல. அது நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா, ப்ராபப்ளி லாஸ் வந்திருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது நம்ம அந்த குரூப் எக்ஸ்பென்சஸ்லாம் காமிக்கல. இன்னொரு குரூப் கம்பெனி பேர் பண்ற எக்ஸ்பென்ஸ்லாம் நம்ம இங்க ரெகக்னைஸே பண்ணல. ஆனா நம்ம கம்பெனி ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ் தான் அது. இல்லாட்டி மெட்டீரியல்லாம் வாங்குறாங்க. மெட்டீரியலுக்கு வந்து பாதி அமௌண்ட் வந்து நம்ம ஹோல்டிங் கம்பெனியோ, இல்ல ஏதோ ரிலேட்டட் கம்பெனியோ பே பண்ணிடுறாங்க. நம்ம மீதி அமௌண்ட் தான் பே பண்றோம். அப்படின்றப்போ, அந்த மீதி அமௌண்ட்ட மட்டும் எக்ஸ்பென்ஸா காமிக்கக்கூடாது. ஃபுல்லாத்தையுமே நீங்க எக்ஸ்பென்ஸா காமிச்சுட்டு, யூ ஷுட் ரெகக்னைஸ் அ லயபிலிட்டி. ஸோ இவ்ளோ அமௌண்ட் வந்து நம்ம ஹோல்டிங் கம்பெனி நமக்கு பிஹாஃபா பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பேயபிள்ஸ் வந்து இவ்ளோ அப்படின்ற மாரி காமிக்கணும். ஸோ அந்த மாரிலாம் காமிக்காம, இவ்வளோ தான் எக்ஸ்பென்ஸே அப்படின்ற மாரி காமிக்கும்போது, தென் இட் இஸ் வே ஆஃப் கமிட்டிங் திஸ் டைப் ஆஃப் ஃப்ராட். ஸோ இன்ஃப்ளேட்டிங் ஆர் சப்ரஸிங் சேல்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் ஆஃப் இன்கம். நீங்க சொன்ன மாரி நடக்காத சேல்ஸ நடந்தா மாரி காமிக்கிறது. ஆர் இன்ஃப்ளேட்டிங் ஆர் டிஃப்ளேட்டிங் த வேல்யூ ஆஃப் க்ளோசிங் இன்வென்டரி. ஜாஸ்தி இருக்கிற மாரியோ, கம்மி இருக்கிற மாரியோ காமிக்கிறது க்ளோசிங் இன்வென்டரிய. ஃபெயிலிங் டு அட்ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டீஸ் ஆர் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். இல்ல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இன்வென்டரி செக்கிங்க்கே போம்போது கூட, யூ வில் ரிலை ஆன் வாட் த பெர்சன் இஸ் சேயிங். ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்டாக் ஆடிட் போறீங்க. ஸ்டாக் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பார்க்குறீங்க. அங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்லாம் இருக்கு. சார் இந்த ஸ்டாக்ல நீங்க ஏன் வந்து பேலன்ஸ் ஷீட்ல இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு நீங்க கேட்கும்போது, சப்போஸ் இன்க்ளூட் பண்ணாம இருந்தா கேட்கும்போது, அவங்க சொல்றாங்க, "இல்ல சார் இந்த ஸ்டாக்ல நாங்க ஆல்ரெடி வித்துட்டோம். கஸ்டமர் இன்னும் இத டெலிவரி வாங்காம இருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. தென் ஹவ் வுட் யூ நோ? யூ ஹேவ் டு பிலீவ் தெம் ரைட்? ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல மேக்ஸிமம் வாட் யூ கேன் டூ இஸ் கோ த்ரூ த சேல்ஸ் அக்ரீமெண்ட். கஸ்டமருக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சேல்ஸ் அக்ரீமெண்ட் இருக்கா? அதுல எப்ப டெலிவரி எடுத்துக்கிற மாரி போட்டிருக்கு. அது வேணா நீங்க கிராஸ் செக் பண்ணலாம். ஆனா கஸ்டமரோட ஃபோன்ல பேசியிருந்தோம், இப்படி பேசியிருந்தோம், அப்படி பேசியிருந்தோம்லாம் சொல்லும்போது, டு சம் எக்ஸ்டென்ட் யூ ஹேவ் டு பிலீவ் தெம் ரைட்? பட் ஆனா அந்த மாரி விஷயத்துல வந்து அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம். அ ஆக்சுவலா எந்த சேல்ஸுமே நடக்காத ஒரு இன்வென்டரிய வந்து சேல்ஸ் நடந்தா மாரி காமிக்கிறது. இல்ல அ நடந்த இன்வென்டரியே நடக்காத மாரி காமிக்கிறது. ஸோ அந்த மாரி காமிக்கிறதும் இட்ஸ் அ பாசிபிலிட்டி. ஃபெயிலிங் டு அட்ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டீஸ் ஆர் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டீஸ்லாம் அடுத்த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இஃப் யூ ரிமெம்பர் இன் ஆர் ஸ்கூலிங் ஆல்சோ வி யூஸ்ட் டு டூ திஸ். ஸோ அந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்கிறது. Then charging items of capital expenditure to revenue and by capitalizing revenue expenses. இது கூட நெறைய பாசிபிள். ஸோ ஏதாவது ஒரு அசெட் வாங்கிட்டு அது ரெவென்யூல காமிக்கிறது. ஸோ தட் ப்ராஃபிட்ஸ் கம்மியா வரும்னு. இல்லாட்டி ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ், டே டு டே எக்ஸ்பென்சஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணி இது வந்து டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்ஸ். இது வந்து ரிசர்ச் எக்ஸ்பென்ஸ். ஏஎஸ் 26 இருக்கு. அதுபடி ரிசர்ச் எக்ஸ்பென்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியாது. பட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணி ஏதோ ஒரு ரிசர்ச் ஐடியா சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா, அந்த ரிசர்ச் ஐடியாவ டெவலப் பண்றதுக்காக புரோட்டோடைப்லாம் டெவலப் பண்ணி மார்க்கெட்டிங்லாம் பண்றதுக்காக இருக்கிற எக்ஸ்பென்ஸ் தான் டெவலப்மெண்டல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இன்டான்ஜிபிள் அசெட்டா வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணலாம். பட் அந்த மாரிலாம் வெறும் நார்மல் எக்ஸ்பென்ஸே இல்ல சார் இது நாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் பண்ணோம். அதுக்கான எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு காமிக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் a clear case of fraud. Okay. And misrepresentation in or intentional omission from the financial statements of events, transactions, or other significant information. Intentional misapplication of accounting principles relating to amounts, classification, manner of presentation, or disclosure. So இதெல்லாம் என்ன அப்படின்னா, this is also they haven't given this in detail probably. Okay. So misrepresentation or intentional omission. So நடந்த ஒரு டிரான்சாக்ஷனை வந்து நடக்காத மாதிரி காமிக்கிறது. So this is also the other side of coin of the first type. But look at this one. Intentional misapplication of accounting principles relating to amounts, classification, manner of presentation or disclosure. இப்போ current liability வந்து non current liability காமிக்கிறது.
ஆர் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான் பெஸ்ட், ஆனா அதுக்கு வந்து WDV போடுறது. இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஒரு விஷயத்த அசெட்டாவே ரெகக்னைஸ் பண்ணிருக்க கூடாது, ஆனா அசெட்டா ரெகக்னைஸ் பண்றது. ஸோ இந்த அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் வச்சு விளையாடுறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இட் கம்ஸ் அண்டர் தி தேர்ட் கேட்டகரி. ஸோ ஆல் தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் வச்சுக்கோங்களேன். And coming to this one, fraudulent financial reporting often involves management override of controls that otherwise may appear to be operating effectively. ஸோ யூஸ்வலா டாப் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி when top management is wants to commit a fraud, it can even override the internal controls. இல்லப்பா அந்த என்ட்ரி தானே, பரவாயில்ல அதை மாத்திருங்க சார், அதெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லப்பா நான் தான் சொல்றேன்ல மாத்திருங்க, அந்த மாதிரி சொல்றது. ஓகே, ஸோ டெக்னிக்ஸ் பை விச் மேனேஜ்மெண்ட் ஓவர்ரைட் கண்ட்ரோல்ஸ், என்னெல்லாம் பண்ணி மேனேஜ்மெண்ட் இஸ் ஓவர்ரைடிங் த கண்ட்ரோல்ஸ், especially when top management, okay, especially when top management is there and it wants to commit a fraud, and it will be easily be able to commit a fraud. ஏன்னா ரெண்டு ரீசன் சொன்னேன். ஒன்னு வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி, தேர்ட் பார்ட்டிஸே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தப்பான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க சொல்லலாம். இன்டர்னலாவும் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி, தே கேன் ஈஸிலி ஓவர் ரைட் தி இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். ஸோ எப்படிலாம் இன்டர்னல் கண்ட்ரோலை ஓவர் ரைட் பண்றாங்க அப்படின்றதான் பார்த்தோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஏபியில் வந்து ஒரு என்ட்ரி மாற்றணும் அப்படின்னா நார்மல் பர்சன்ஸ் இஃப் தே வாண்ட் டு டூ இட், அந்த மாதிரி ஃப்ராட்லாம் பண்ணவே முடியாது. எஸ்ஏபியில் ரொம்ப கஷ்டம் ஃப்ராட் பண்றது. ஒரு என்ட்ரிய மாத்துறது, வந்த அமௌண்ட்டை வராத மாதிரி காமிக்கிறது, வராத அமௌண்ட்டை வந்த மாதிரி காமிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் எஸ்ஏபியை பொறுத்தவரை. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் எனி அக்கௌண்டிங் ரெக்கார்ட், இட் வில் கிரியேட் அனதர் ரெக்கார்ட். நீங்க டெலிட் பண்ணீங்கன்னா டெலிஷன் என்ட்ரி ஒன்று வந்து விழும். பட் அந்த என்ட்ரியே டெலிட் பண்ற அளவுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ரெக்கார்டிங் ஃபிக்டிஷியஸ் ஜர்னல் என்ட்ரிஸ், நடக்காத விஷயத்த ரெக்கார்ட் பண்ண சொல்றதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கும். ஐம் நாட் சேயிங் ரைட் கிடையாது யாருக்கும், பட் அவங்களுக்கு பவர் இருக்கும். தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தி எஸ்ஏபி பர்சன் ஆர் தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஃபினான்ஸ் மேனேஜர் டு ரெக்கார்ட் தி என்ட்ரிஸ். ரெக்கார்டிங் ஃபிக்டிஷியஸ் ஜர்னல் என்ட்ரிஸ், இவ்வளோ அமௌண்ட் இருக்கிற மாதிரி காமிங்கப்பா, பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளோ பைசா கிடையாது, ஆனா ஏத்தி விடுங்க, அந்த மாதிரி. ஸோ inappropriately adjusting assumptions and changing judgments used to estimate account balances. For example, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், இல்லை ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன், இதில் இன்வால்வ் ஆயிருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் மாத்துறது. ஓகே, இந்த செட் வந்து நார்மலாக 10 வருஷத்துக்கு வேலை செய்யும். ஸோ 10 வருஷம் பேசிஸ்ல நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்லயோ WDVலையோ ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம் டிப்ரிசியேஷன். பட் இதை மாத்திடுங்கப்பா, 5 வருஷத்துக்கு தான் வேலை செய்யணும்னு சொல்லிடுங்க. ஸோ தட் டிப்ரிசியேஷன் வந்து ஜாஸ்தியா நம்ம காமிக்கலாம். டிப்ரிசியேஷன் ஜாஸ்தியா காமிச்சோம்னா நம்மளுக்கு வந்து டேக்ஸ் கம்மியா பே பண்ற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஏன்னா அக்கௌண்டிங் ப்ராஃபிட் வில் ஆல்சோ கோ டவுன், ரைட்? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இது இவ்வளோ நாள் தான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்றது. இல்லாட்டி 10 வருஷம் வேலை பண்ணுமா, 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கப்பா, நம்ம வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், அதனால 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லுங்கப்பா, அப்போ வந்து டிப்ரிசியேஷன் கம்மியாகும், நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி காமிக்கும் அப்படின்னு சொல்றது. ஸோ inappropriately adjusting assumptions, இதெல்லாம் எஸ்டிமேட்ஸ் தான். எவ்வளோ நாள் ஒரு மெஷினரி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து எஸ்டிமேட்ஸ் தான். அதை வந்து அவங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிறது டு கமிட் சம் ஃப்ராட். And omitting, advancing or delaying recognition in the financial statements of events and transactions that have occurred during the reporting period. ஸோ இனிமே நடக்க போற சேல்ஸை ஆல்ரெடி ரெக்கக்னைஸ் பண்றது, ஆல்ரெடி நடந்த சேல்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணாம இருக்கிறது, டிலேயிங் ரெக்கக்னிஷன் ஆர் ஒமிட்டிங் சம் சேல்ஸ். ஸோ ஜிஎஸ்டிலாம் நம்ம பே பண்ணல ஒரு டிரான்சாக்ஷனுங்க, அது புக்ஸ்லேயே கொண்டு வராதிங்கப்பா, அந்த மாதிரி ஒமிட்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ this is also possible. And concealing or not disclosing facts that could affect the amounts recorded in the financial statements. ஸோ சில விஷயம் நடந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ட்டேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கலாம், இந்த மாதிரி நீங்க இவ்வளோ லைபிலிட்டி பேமெண்ட் பண்ணணும், ஏன் நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நோட்டீஸ் வந்திருக்கலாம். அதை சொல்லவே சொல்லாம இருக்கிறது, தட் குட் பி a ஹியூஜ் அமௌண்ட், ஹியூஜ் ஆர்டரா இருக்கலாம், பட் அதை வெளியே சொல்லாம இருக்கிறது. இல்ல கம்பெனி டைரக்டர்ஸ் வந்து ஏதாவது டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கலாம். கம்பெனிஸ் ஆக்ட்ல யூ வில் ஸ்டடி இன் யுவர் ப்ரொஃபஷனல் லெவல், ஃபைனல் லெவலில் படிப்பீங்க, அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கலாம். ஆனா அது அந்த ஃபேக்டை சொல்லவே சொல்லாம அவங்க இன்னும் டைரக்டர்ஸாவே நடந்துட்டு இருக்கலாம். Or they could that may not be directly related to the financial statements, but saying things like எங்களுக்கு மெயினா ஒரு கஸ்டமர் வந்து கேஸ் போட்டிருக்கலாம், அதை பத்தி வெளில சொல்லாமலே இருக்கிறது.
Yeah, that creates a contingent liability. At least a contingent liability is created when a suit is filed on a company. Or ஏதாவது கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கலாம், இல்ல ஏதாவது பெனல்ட்டி கட்ட சொல்லிருக்கலாம் கவர்மெண்ட். அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, அது வெளிலையும் சொல்லாம இருக்கிறது, ஆடிட்டர்ஸ்டையும் சொல்லாம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து this is also done by the top management. And engaging in complex transactions that are structured to misrepresent the financial position or financial performance of the entity. இது வந்து ஃபினான்ஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்ல ரொம்ப காமன். இது காம்ப்ளிகேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். இது வந்து ரிஸ்கி டிரான்சாக்ஷனா இல்லையா, ப்ராப்பர் ரெவென்யூ ரெகக்னிஷன் நடந்திருக்கா இல்லையா, எதுவுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு ஒரு டிரான்சாக்ஷனை ஸ்ட்ரக்சர் பண்றது. ஓகே. எஸ்பெஷலி இப்போ பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க 2007-8ல குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னு ஒண்ணு நடந்தது. ஸோ யூஎஸ்ல நிறைய பேங்க்ஸ்லாம் வந்து திவாலாக ஆரம்பிச்சது. இட் அஃபெக்டட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். ஸோ எதனால திவாலாக ஆரம்பிச்சது அப்படின்னா, தே என்டர்ட் இன்டு வெரி காம்ப்ளெக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ். அது ஆடிட்டர்ஸ்லாம் பார்க்கலையா, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் பார்க்கலையானா, the transactions were so structured that it was very complicated. ஸோ ஓகே, அது டிரான்சாக்ஷன் ஸ்ட்ரக்சரை பார்த்தா நம்மளுக்கு வந்து சேஃப் டிரான்சாக்ஷன் மாதிரி தான் தெரியுது, அனாவசியமா ஏதோ ரிஸ்க் இருக்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட என்டர் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ். அதெல்லாம் ஆடிட்டர்ஸும் அப்படிதான் நினைச்சிருந்தாங்க. பட் தேர் சோ காம்ப்ளெக்ஸ். அதோட ரிஸ்க்கை வந்து நம்மளால கண்ணுக்கு எதிர்க்க அது தெரியாததுனால ப்ராப்பர் ப்ரொவிஷனிங்லாம் பண்ணல. சோ அந்த ரீசன்னால ரிஸ்க் நிறைய இருந்திருக்கு. ஆனா ரிஸ்கே இல்லாத மாதிரி அக்கவுண்டிங்ல காமிச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த கிரைசிஸே நடந்தது. இப்போ எப்படி நடந்ததுன்னா, அதாவது நீஞ்சா லோன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. நீஞ்சா லோன்ஸ்னா வெரி பேட் குவாலிட்டி லோன்ஸ். இந்த சென்ஸ் தட் ஃப்ரம் பேங்க்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, யாருக்கு லோன் கொடுத்தா திரும்பி வரும்? ஏதாவது ஒரு ஜாப் இருக்கணும், இல்ல அசெட் இருக்கணும், இல்ல ஏதாவது ஒரு சம் குவாலிஃபிகேஷன் ஷுட் பி தேர் டு ரிசீவ் சம் லோன், ரைட்? ஸோ பட் ஆனா அந்த எக்கனாமிக் பூம் பீரியட்ல ஒரு 2007ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர எக்கனாமிக் பூம். எக்கானமி வாஸ் இம்ப்ரூவிங் லைக் எனிதிங் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, தே கேவ் லோன்ஸ் லைக் டு நீஞ்சா பார்ட்டிஸ். நீஞ்சானா நோ இன்கம், நோ ஜாப், நோ அசெட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்குலாம் வந்து லோன்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த லோன்ஸை பேஸ் பண்ணி ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ்லாம் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க வேற வேற இன்வெஸ்டர்ஸ்க்கு. அந்த செக்யூரிட்டிஸை பேஸ் பண்ணி இன்னொருத்தங்க வேற வேற செக்யூரிட்டிஸ்லாம் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு லேயர் பை லேயரா இந்த டிரான்சாக்ஷனை வந்து பண்ணியிருந்தாங்க. கடைசியில இந்த பர்சன் டிஃபால்ட் பண்ணும்போது, இந்த லோனை கட்டாம இருக்கும்போது எல்லாமே டமால்னு சரிஞ்சு போச்சு. ஏன்னா people were unable to see the risk behind these transactions. These transactions were so complexly designed. ஸோ அதே மாதிரிதான் சில சமயம் இப்போ இந்தியால கூட அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்குது. So, engaging in complex transactions that are structured to misrepresent the financial position or financial performance. So, accounting entry போடும்போது நல்லா இருக்கும். ஓகே, ரிசீவபிள்ஸ், பேயபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். பட் ஆனா அது ரிசீவபிளானே தெரியாது. ஏன்னா அவ்வளோ டிஃபிகல்ட். அதோட ரிஸ்க் அசஸ் பண்றதே அவ்வளோ டிஃபிகல்ட். அப்படின்றதுனால சில சமயம் ஆடிட்டர்ஸ் அதை மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆல்டரிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு சிக்னிஃபிகண்ட் அண்ட் அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ அக்ரிமெண்ட்ல ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கும். பட் அந்த அக்ரிமெண்ட்லயே இவங்க ஃபோர்ஜரி பண்ணி மாத்தி காமிக்கிறது. இல்ல சார், இதுதான் டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி காமிக்கிறது. ஆல்டரிங் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ரிலேட்டிங் டு சிக்னிஃபிகண்ட் அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ பேங்க் கிட்ட ஒரு லோன் அக்ரிமெண்ட் இருக்கலாம். ஆஸ் அன் ஆடிட்டர் நீங்க லோன் பேலன்ஸ்லாம் காமிக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடுவுல இருக்கிற ஒரு பேஜே உங்கள்கிட்ட காமிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த பேஜ்ல என்ன சொல்லிருக்கு, ஏதாவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா திஸ் லைபிலிட்டி, திஸ் லோன் வில் பிகம் பேயபிள் ஆன் டிமாண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ்வலா இருக்கும் பேங்க் லோன் அக்ரிமெண்ட்ல எல்லாம். ஸோ அந்த பேஜே வந்து உங்கள்கிட்ட காமிக்கல அப்படின்றப்போ, அண்ட் லெட் அஸ் சே தேர் இஸ் a default which is committed. அந்த பேங்க் லோனே என்ன பண்ணிருக்கணும், கரண்ட் நான் கரண்ட்னு பிரிக்காம ஃபுல்லா கரண்ட் லைபிலிட்டியில போட்டு காமிச்சிருக்கணும். ஆனா இந்த பேஜே உங்களுக்கு காமிக்கல. they are altering the records. அந்த பேஜை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, see usually the auditor will be able to find it out. பட் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நாட் ஷோயிங் த ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ், அதெல்லாம் மறைச்சு அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றது. Then any doubts so far? No. All right. Then why do management or employees commit fraud? What induces management or employees to commit fraud? இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். Financial obligations or pressure, management's unrealistic goals, dissatisfied employees or lack of motivation among employees. This is also a very important factor. So நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து
அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு சேலரி குடுக்கல, அவங்களோட எஃபோர்ட்ஸ ரெகக்னைஸ் பண்ணல, மேலும் மேலும் இன்னும் பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்ற சிச்சுவேஷன்ல ஜெனரலி தே வில் ஹேவ் a lot ஆஃப் கிரட்ஜ் ஆர் ரிசென்ட்மென்ட் அகைன்ஸ்ட் த மேனேஜ்மென்ட். அந்த சிச்சுவேஷன்ல சில பேர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அத மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க. சோ அந்த ஒரு ரீசனும் இங்க போட்டிருக்காங்க. நேம் கேம். எக்ஸாம்பிள் மேனேஜ்மென்ட் யூசிங் பவர் ஆஃப் அத்தாரிட்டி பை ஆஸ்கிங் எம்ப்ளாயீஸ் டு டூ சம்திங் இல்லீகல். இது பண்ணுங்கப்பா. சார் இது இல்லீகல் சார் அப்படிங்கிறது, இல்ல இல்ல நீங்க பண்ணுங்க. ஏதாவது லைபிலிட்டினா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஸோ ஒரு இல்லீகல் விஷயம்லாம் பண்ணும்போது எம்ப்ளாயி தான் சேர்ந்து மாட்டுவாங்க. நாட் ஒன்லி மேனேஜ்மென்ட். ஸோ எம்ப்ளாயீஸும் கண்டிப்பா சேர்ந்து மாட்டுவாங்க. ஸோ அந்த மாரி நேம் கேம். அதாவது நாங்க பண்ணல எம்ப்ளாயி தான் பண்ணா அப்படின்னு சொல்றது. ஆ சில சமயம் நம்மளுக்கு இந்த நீரவ் மோடி கேஸ்லாம் பார்த்தா கூட நம்மளுக்கு தோணும். ஒரு 2 பேங்க் எம்ப்ளாயி மட்டும், அதுவும் லோவர் லெவல் எம்ப்ளாயீஸ மட்டும் அவங்க வந்து இம்ப்ரிசன் பண்ணாங்க. அவங்கள கில்ட்டியா சார்ஜ் பண்ணி அவங்கள இம்ப்ரிசன் பண்ணாங்க. பட் டாப் மேனேஜ்மென்ட்க்கு அதுல ரோலே இல்லையா? அப்படின்றது நம்மளுக்கு தோணும். யாருக்கு தெரியும்? டாப் மேனேஜ்மென்ட் பண்ணி அத எம்ப்ளாயீஸ் மேல கூட ப்ளேம் பண்ணியிருக்கலாம். வி டோன்ட் நோ வாட் இஸ் த கேஸ். ஸோ நேம் கேம். அதாவது அதாவது ஏதாவது இல்லீகல் ஏதாவது போலீஸ் ஆக்ஷனோ, இல்ல சிபிஐ ஆக்ஷனோ, இல்ல கோர்ட்ல ஏதாவது பனிஷ் பண்ணா நம்ம பேரு வெளில வரக்கூடாதுப்பா. யார் பண்றாங்களோ அவங்க மாட்டிக்கட்டும் போ. அந்த மாரி ஒரு திங்ல பண்றது. தென் ஆப்பர்ச்சுனிட்டி டூ கமிட் ஃப்ராட். ஏதாவது இன்டர்னல் கண்ட்ரோல் வீக்னஸோ, இல்ல ரொம்ப கத்துக்குட்டி ஆடிட்டர்ஸ் வரும்போது, அந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து தேர் இஸ் a சான்ஸ் ஆஃப் பீப்பிள் கமிட்டிங் ஃப்ராட். Then coming to misappropriation of assets. We saw first one was என்னது அக்கவுண்ட்ஸை மாத்தி காமிக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃப்ராட். ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இங்கேயும் நம்ம அதான் பார்த்தோம். Fraud can arise due to two reasons: fraudulent financial reporting. Second one is misappropriation of assets. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. Misstatements resulting from fraudulent financial reporting, misstatements resulting from misappropriation of assets. So far we have completed fraudulent financial reporting. Second one வந்து misappropriating assets. So misappropriation of assets na திருடிட்டு போறது. It's literally a theft of assets. பட் மிஸ்அப்ராப்ரியேஷன் அப்படின்னு ஏன் சொல்லணும்னா, எவனோ ஒருத்தன் வந்து திருடிட்டு போறத வந்து நம்ம யூசுவலா மிஸ்அப்ராப்ரியேஷன் சொல்ல மாட்டோம். யூசுவலா வந்து எம்ப்ளாயீஸ் பண்றதுதான் மிஸ்அப்ராப்ரியேஷன், இல்ல டைரக்டர்ஸ் பண்றது மிஸ்அப்ராப்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, யாரு கையில அது நம்பகமா குடுத்துருக்கோமோ, நம்பிக்கையோட நம்ம குடுத்துருக்கோம். ஏன்னா எம்ப்ளாயீஸ் வந்து கேஷ் ஒழுங்கா பார்த்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கையா குடுத்துருக்கோம். ஆனா அவங்க திருடுறாங்க. அதுதான் வந்து நம்ம யூசுவலா மிஸ்அப்ராப்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எந்த பர்பஸ் குடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணாம வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு பர்சனல் யூஸ்க்கோ, வேற ஏதாவது பர்பஸ்க்கோ யூஸ் பண்றதுதான் மிஸ்அப்ராப்ரியேஷன் அப்படின்னு சொல்றது. இல்ல காம்படிட்டருக்கோ அப்படியே குடுத்துறது. அதெல்லாம். It involves the theft of an entity's assets and is often perpetrated by employees in relatively small and immaterial amounts. யூசுவலா இது வந்து நெறைய கம்பெனிஸ்ல நடக்கும். அது என்னதான் டாப் மேனேஜ்மென்ட் நல்ல பெர்சன்ஸா இருந்தாலும், நெறைய கம்பெனிஸ்ல லோவர் லெவல்ல வந்து இந்த மாரி மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ் வந்து இட் கேன் ஹேப்பன். அது வந்து ஆஸ் ஆடிட்டர்ஸ் யூ ஹேவ் டு செக். இந்த மாரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருந்திருக்கா? ஏதாவது வவுச்சர்லாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒண்ணு நடுவுல இன்சர்ட் பண்ண மாரி இருக்கா? யாராவது ஃபோர்ஜரி பண்ண மாரி இருக்கா வவுச்சர்ஸ்லாம்? அதெல்லாம் வந்து நீங்க பை பிராக்டிஸ் இட் வில் கம். இல்ல நீங்க ஏதாவது கேள்வி கேட்கும்போது ஏதாவது மழுப்பி ஆன்சர் சொல்றாங்களா? அதெல்லாம் வந்து நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இட் இன்வால்வ்ஸ் தி தெஃப்ட் ஆஃப் an entity's assets and is often perpetrated by employees in relatively small and immaterial amounts. அதுக்காக சஸ்பிஷனோட போவேனா, பட் யூ ஷுட் நோ தட் there is always a possibility. However, it can also involve management who are usually more able to disguise or conceal misappropriations in ways that are difficult to detect. சம்டைம்ஸ் டாப் மேனேஜ்மெண்ட்டே பண்றாங்கன்னா, அது கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். Misappropriation of assets can be accomplished in a variety of ways. Embezzling receipts, for example, misappropriating collections on accounts of receivable or diverting receipts in respect of written off accounts to personal bank accounts. வந்த பேமெண்ட்ட வராத மாரி காமிக்கிறது. ஜஸ்ட் 1 செகண்ட். யாரோ கஸ்டமர் வந்து லெட் அஸ் சே தே ஆர் கிவிங் சம் மனி. பட் அந்த மனிய நம்மளே எடுத்துன்னு போயிடுறோம். ஆர் அந்த மணிய வந்து பர்சனல் பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுடுறாங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து இட் இஸ் கால்ட் எம்பெசில்மென்ட் ஆஃப் ரிசீட்ஸ். வந்த பணத்த கம்பெனிக்கு பே பண்ணாம, நம்ம கஸ்டமர் காமிச்ச மாரி காமிக்காம, வராத மாரியே காமிக்கிறது. இல்ல கம்மி அமௌண்ட் வந்த மாரி காமிக்கிறது. தட் இஸ் திஸ் ஒன். ஸ்டீலிங் பிசிக்கல் அசெட்ஸ் ஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி.
சோ அது எந்த தைரியத்துல பண்றாங்க? கஸ்டமர் வந்து யூசுவலா டாப் மேனேஜ்மெண்ட்ட டீல் பண்ண மாட்டாங்க. திரும்பி நம்மள்ட்டயே தான் வருவாங்க. அ அப்படின்ற ஒரு நம்பிக்கை. எஸ்பெஷலி வந்து மேக்கர், செக்கர் கான்செப்ட்லாம் இல்லாத ஒரு கம்பெனில. பேமெண்ட்டும், இன்வாய்ஸ் அக்கவுண்டிங்கும் ஒரே பெர்சனே பார்க்குற கம்பெனிலலாம் வந்து, சின்ன சின்ன கம்பெனிஸ்ல இதெல்லாம் நடக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. பெரிய கம்பெனில நெறைய பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. செக் குடுக்குறவங்க, செக் ரிசீவ் பண்றவங்க ஒருத்தங்களா இருப்பாங்க. இன்வாய்ஸ் அக்கவுண்டிங் பண்றவங்க இன்னொருத்தங்களா இருப்பாங்க. அந்த மானிட்டர் பண்றது இன்னொருத்தங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, இந்த மாரி எம்பெசில்மென்ட் ஆஃப் ரெசீட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் எல்லாருமே சேர்ந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணும்போது. பட் அதர்வைஸ் இன் ஸ்மால் கம்பெனிஸ் திஸ் இஸ் எஸ்பெஷலி கேன் ஹேப்பன் அ லாட். So, stealing physical assets or intellectual property. For example, stealing inventory for personal use or for sale. Stealing scrap for resale. ஸ்கிராப் இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி போனீங்கன்னா, அங்க வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல ஸ்கிராப் வரும். ஆ ஒரு ஃபுல் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ண முடியல. ஆனா மீதி ரா மெட்டீரியல் லெட் அஸ் சே யூசுவலி நார்மலா ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கிராப் வந்து ஜெனரேட் ஆகும் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல. வேஸ்டேஜ் இருக்கும். டிஃபெக்டிவ்ஸ் இருக்கலாம். இல்ல அந்த இப்போ ஒரு ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் இருக்கு. அத நம்ம ரவுண்டா கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட்டா தான் போகும். ஸோ அதெல்லாம் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, தே வில் யூசுவலி செல் இட் ஃபார் ஒரு ஸ்கிராப் டீலர்ட்ட வந்து செல் பண்ணுவாங்க. தட் வில் கோ ஃபார் அ சப்ஸ்டான்ஷியல் சம். எஸ்பெஷலி அது மெட்டல் ஸ்கிராப்பா இருக்கு. அந்த மாரி சிச்சுவேஷன்லாம் வந்து இட் வில் கோ ஃபார் அ குட் அமௌண்ட். அந்த அமௌண்ட் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த சோர்சஸ் ஆஃப் இன்கம் ஃபார் த கம்பெனி. பட் அந்த சிச்சுவேஷன்ல வந்து அ அந்த ஸ்கிராப்பே வந்து எம்ப்ளாயீஸ்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அவங்க பெர்சனலா செல் பண்ணிக்கிறாங்க அத. அப்டின்னா தட் இஸ் ஆல்சோ a வெரி இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் மிஸ்அப்ரோப்ரியேஷன். Colluding with a competitor by disclosing technological data in return for payment. Yes, yes. Somebody wanted to say something. நாங்க செக் பண்ற கம்பெனில கூட ஸ்கிராப் நிறைய பேர் அது மாதிரி பண்ணிருக்காங்க. Oh, superb. Okay. And how did you find it out? இது உள்ள போயிட்டு இன்வெர்ட் போயிட்டு திருப்பி அவுட்வர்ட் போயிட்டு திருப்பி இன்வெர்ட் வருது மேம். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சோம். ஓ, அவுட்வர்ட் போயிட்டு திருப்பி இன்வர்ட் வருது. ஓகே, சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். அவுட்வர்ட் மெட்டீரியல் இவ்வளவு வெயிட் போகுதுன்னா ரிட்டர்ன் வரும்போது அது அந்த வெயிட் எல்லாமே ரொம்ப கம்மியா வருது. ஸோ அதை வச்சு அனலைஸ் பண்ணுவோம். ஓ, ஓகே ஓகே ஓகே, ஃபைன். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு நீங்க உங்களால கண்டுபிடிக்க முடியும். அண்ட் another type is colluding with the competitor by disclosing technological data in return for payment. அப்படின்னா கம்பெனியோட டெக்னாலஜி அதை பத்திலாம் டீடைல்ஸ்லாம் வந்து நம்ம காம்படிட்டர்ஸ்ட்ட சொல்லிடுறாங்க ஃபார் சம் பேமெண்ட் அப்படின்னா தட் வாஸ் ஆல்சோ இன்வால்வ். தென் காசிங் an entity to pay for goods and services not received. ஃபார் எக்ஸாம்பிள், பேமெண்ட்ஸ் டு ஃபிக்டிஷியஸ் வெண்டார்ஸ். வெண்டார்ஸே கிடையாது, ஆனா யாரோ ஒரு வெண்டார் ஏபிசி லிமிடெட் அப்படிலாம் கிரியேட் பண்ணி நம்ம டேட்டா பேஸ்ல வச்சு அவங்களுக்கு பேமெண்ட் பண்ற மாதிரி காமிக்கிறது. தென் கிக் பேக்ஸ் பெய்ட் பை வெண்டார்ஸ் டு த என்டிட்டிஸ் பர்ச்சேசிங் ஏஜென்ட்ஸ் இன் ரிட்டர்ன் ஃபார் இன்ஃப்ளேட்டிங் பிரைசஸ். ஸோ இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெண்டார்ஸ் கொஞ்சம் ஹை அமௌண்ட்டா சொல்லுங்க. அந்த லெட் அஸ் சே ரூ. 10 ஆர்டிகிள் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு ரூ. 15 கோட் பண்ணுங்க. நடுவுல இருக்கிற இந்த ரூ. 5 நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஸோ கிக் பேக்ஸ் பெய்ட் பை வெண்டார்ஸ் டு த என்டிட்டிஸ் பர்ச்சேசிங் ஏஜென்ட்ஸ் இன் ரிட்டர்ன் ஃபார் இன்ஃப்ளேட்டிங் பிரைசஸ். அது கம்பெனிக்காரங்களும் சொல்ல சான்ஸ் இருக்கு, இல்ல வெண்டார் சைட்ல இருந்தும் அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்க சான்ஸ் இருக்கு. சார் இது பண்ண ரூ. 10 தான், ஆனா நீங்க ஒரு ரூ. 15 நீங்க கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா மீதி டிஃபரன்ஸை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து வெரி ஆஃபன் இட் ஹேப்பன்ஸ். ஸோ ஆஸ் ஆடிட்டர்ஸ் யூ ஹேவ் ஆல்வேஸ் டு பி கிளியர் எங்க ஜாஸ்தியா இருக்க அமௌண்ட், யாருக்கெல்லாம் வந்து கிக் பேக்ஸ் போயிருக்கு. கிக் பேக்ஸ்னா கமிஷன் கொடுக்கறது. அண்ட் பேமெண்ட்ஸ் டு ஃபிக்டிஷியஸ் எம்ப்ளாயிஸ், இது வந்து ஃபேக் எம்ப்ளாயிஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறது. ஈவன் இன் சத்தியம் கேஸ் திஸ் ஆல்சோ ஹேப்பன். அண்ட் யூசிங் an entity's assets for personal use. So for example, using the entity's assets as collateral for a personal loan or a loan to a related party. ஸோ கம்பெனியோட அசெட்ஸை வச்சு லோன் வாங்குறது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது. தென் they have given an example. Vineet is a manager in ZX Limited. He is having authority to sign checks up to 10,000. While performing the audit, Rajan, the auditor, noticed that there were many checks of 9,999 which had been signed by Vineet. Further, Vineet had split large payments amounting to more than 10,000 each into two or more checks less than 10,000 each so that he may authorize the payments. அவங்களுக்கு வேண்டிய பார்ட்டி யாரோ இவருக்கு வந்து 10,000க்கு மேல பே பண்ண he does not have any rights.
he does not have the authority. பட் அதை ஸ்ப்ளிட் பண்ணி 9,999 ஆர் அந்த மாதிரி ஒரு ஆட் அமௌண்ட்ஸ்க்கு ஒரு சீரீஸ் ஆஃப் செக்ஸை கொடுத்துறாங்க. This raised the suspicion in the auditor's mind. The auditors found that the checks of 9,999 were deposited in Vinit's personal account. ஸோ அந்த கொடுக்க வேண்டிய பர்சனுக்கு கொடுக்காம இவரோட ஓன் பர்சனல் அக்கௌண்ட்லயே போட்டிருக்காரு. தட் இஸ் வினீத் ஹேட் misappropriated the amount. Splitting the checks into lower amounts involves manipulation of accounts. The fraud was committed by an employee. பட் ஒரு இப்ப கிரெடிட்டாரோட நேம எழுதி அவங்க வந்து அக்கௌண்ட் பே எல்லாம் போட்டு கொடுத்திருந்தாக்கா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் விச் த ஆடிட்டர் ஹேஸ் டு செக் இஸ் அக்கௌண்ட் பே செக் தான் கொடுக்கணும், நேம் ஃபுல்லா மென்ஷன் பண்ணி தான் கொடுக்கணும், அண்ட் ப்ராபப்ளி அந்த செக்கோட பிக்சர் ஏதாவது வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. Then misappropriation of assets is often accompanied by false or misleading records or documents in order to conceal the facts that the assets are missing or have been pledged without proper authorization. So இந்த மாதிரி misappropriate பண்ணும்போது அதுக்கு அக்கௌண்ட்ஸ்ல ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த எஃபெக்ட் இல்லாம பண்றது. ஸோ அது when misappropriation happens, let us say கேஷ்லாம் திருடிட்டு போயிருக்காங்க, ஆனா திருடாத மாதிரி காமிக்கிறது. இயர் எண்ட்ல தானே செக் பண்ண போறாங்க, அது வரைக்கும் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஸோ இப்போ ஒரு 30,000 ரூபாய் எடுத்துன்னு போயிடலாம், ஒரு 3 மாசம் கழிச்சு திரும்பி பே பண்ணிடலாம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறது. ஓகே. And misappropriation of goods. Fraud in the form of misappropriation of goods is still more difficult to detect. For this, management has to rely on various measures. Apart from the various requirements of record keeping about the physical quantities and their periodic checks, there must be rules and procedures for allowing persons inside the area where goods are kept. ஸோ எக்ஸ்டர்னலா வேற யாரும் வந்து எடுத்துக்காம பாத்துக்கணும். இன் அடிஷன் தேர் ஷுட் பி எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு see that no goods are taken without proper authority. இப்போ சில கால் சென்டர்லாம் நீங்க போனீங்கன்னா வந்து தே வில் செக், நீங்க ஏதாவது உள்ள வரும்போது என்னெல்லாம் கொண்டு வரீங்க, ஆர் எனி சாஃப்ட்வேர் கம்பெனி ஃபார் தட் மேட்டர், நீங்க வந்து உள்ள போகும்போது என்னெல்லாம் கொண்டு போறீங்க, என்னெல்லாம் கொண்டு வரீங்க, ஏதாவது லேப்டாப்லாம் கேரி பண்ணிட்டு வரீங்களா, அது கம்பெனி லேப்டாப்பா இல்ல உங்க லேப்டாப்பா, அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி செக் பண்றது பெட்டர் ஆல்வேஸ். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து கூட்ஸ் போகும்போது என்ன குவான்டிட்டி என்ன வெயிட் அதெல்லாம் செக் பண்றது, திரும்பி வெளில போகும்போது என்ன குவான்டிட்டி என்ன வெயிட் கரெக்டான இதுதானா, குவாலிட்டி செக்கிங்க்கு வெளில போயிட்டு வரலாம், இல்ல வேயிங்க்கு வெளில போயிட்டு வரலாம், இல்ல ஜாப் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் ஜாப் ஒர்க்குக்காக நீங்க வெளில போயிட்டு வரலாம், லைக் ஜாப் ஒர்க் லைக் வெல்டிங் அந்த மாதிரி விஷயத்துக்காக ரா மெட்டீரியல் வெளில போயிட்டு உள்ள வரலாம். அப்ப வந்து வெளில போற குவான்டிட்டி தான் உள்ள வருதா, வேயிங் பண்ணும்போது போற குவான்டிட்டி தான் உள்ள வருதா அப்படின்ற விஷயம்லாம் வந்து செக் பண்ணணும். அந்த ஒரு பேசிக் செக்கிங் கூட இல்லாட்டி எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. பீப்புள் வில் ஈஸிலி டிஃப்ராட் த கம்பெனி லைக் எனிதிங். ஸோ goods can be anything in the premises. It may be machinery, it may even be the daily necessities of the office like stationery எல்லாம் வந்து நிறைய ஆபீஸ்ல திருடு போகும். The goods may be removed by subordinate employees or even by persons quite higher up in the management. Auditors can detect this by undertaking a thorough and strenuous checking of records followed by physical verification process, also by resorting to intelligent ratio analysis. This is where see நம்மளால இயர் எண்ட்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் தான் பார்க்க முடியும், இயர் எண்ட்ல இருக்கிற ஸ்டாக்கை தான் செக் பண்ண முடியும். பட் வாட் இஃப் something happened in the meantime? See, ஒரு எம்ப்ளாயி வந்து இயர் பிகினிங்ல let us say he is stealing, let us say ஒரு sizable amount of 1 lakh அவர் எடுத்துட்டு in between the year ஒரு 6 மாசம் கழிச்சு அதை திரும்பி வச்சிடுறாங்க. ஓகே, இந்த அது வந்து ஃப்ராட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதுவும் கண்டிப்பா ஃப்ராட் தான். ஏன்னா he is cheating the company, first thing. செகண்ட் திங் he is getting some benefit out of that. அந்த 1 lakh வந்து வெளில போய் வாங்கியிருந்தா ஒரு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். அது இல்லாம இவங்க வந்து he has cheated the company and taken the amount and given it back. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டியூரிங் த இயர் பண்ணும்போது மோஸ்ட் லைக்லி ஆடிட்டர் வில் நாட் நோ அபவுட் இட். ஸோ தட் இஸ் வை எஸ்பெஷலி இந்த மாதிரி ஸ்டேஷனரி திருடும்போது அதெல்லாம் வந்து ஆடிட்டர் cannot go and check every now and then. ஸ்டேஷனரிலாம் எல்லாம் இருக்கா, how will he go and check every desk? ஓகே, இவ்வளோ பென் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ பென் இருக்கான்னா அது கண்டிப்பா செக்கே பண்ண முடியாது. பட் வாட் he can do is that இந்த டைப் ஆஃப் கம்பெனிக்கு இவ்வளோ ஸ்டேஷனரி எக்ஸ்பென்ஸ் வருமா, அது கண்டிப்பா அவங்களால செக் பண்ண முடியும். ஸோ லெட் அஸ் சே ஒரு 20 லட்சம் டர்ன் ஓவர் கம்பெனில 2 லட்சம் ரூபா வந்து ஸ்டேஷனரி எக்ஸ்பென்ஸ்னா அது தட் ஷுட் பி லைக் ட்ரீட்டட் அஸ் இஃப் ஏதோ பெரிய கொலை குத்த மாதிரி ட்ரீட் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஓகே, ஸோ யூ வுட் நோ
இந்த சைஸ் ஆஃப் பிசினஸ்க்கு இவ்வளவுதான் ஸ்டேஷனரி வருமா அப்படி எனி பிசினஸ் how much is the fixed stationery expense, how much you can say that variable stationery expense, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, இந்த கம்பெனில பிரிண்டிங்க்கு எவ்வளோ அவசியம் இருக்கு, பிரிண்டிங்கே தேவையில்லையா அந்த கம்பெனில, எதெல்லாம் பிரிண்ட் பண்ணாங்க, பேப்பருக்கு எவ்வளோ செலவாகும், பிரிண்டருக்கு எவ்வளோ செலவாகும், பென்னு பென்சில்லாம் எவ்வளோ செலவாகும் ஜென்ரலா பார்க்க போனா, ஆனா இந்த கம்பெனில எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றது கண்டிப்பா வந்து ஆடிட்டர் கேன் வெரிஃபை. ஸோ அந்த விதத்திலேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆடிட்டர்ஸ் கேன் ஃபைண்ட் அவுட். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அசெட் எல்லாம் வெளில எடுத்துன்னு போயிட்டு லெட் அஸ் சே சில சமயம் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிஸோட சேர்ந்து கூட ஃப்ராட் பண்றாங்க. எப்படின்னா, ஒரு கம்பெனில மெஷினரியோ இல்ல இந்த பெடஸ்டல் ஃபேன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு வெளில அனுப்பிச்சிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு அனுப்பிச்சிட்டு, அவங்க வந்து அந்த பார்ட்ஸ் எல்லாம் திருடிட்டு பழைய பாட்டெல்லாம் அதுல போட்டு திரும்பி அனுப்புறது. so that you are indirectly benefiting somebody, right? or பழைய ஃபேன்லாம் எடுத்துக்கிட்டு புது ஃபேன் தரேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பழைய ஃபேனையே கொஞ்சம் நல்லா பாலிஷ்லாம் போட்டு அனுப்புறது. ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, எவ்வளோ ஆஃபன் இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்குது. ஏன்ப்பா ஒரு ஃபேனை கிளீன் பண்ண 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க அனுப்பணுமா? அதெல்லாம் தேவையே இல்லையே. நல்ல ஆஃபீஸ்க்குள்ள தானே இருக்கீங்க. ஏசி தானே ஓடுது. எதுக்கு இதெல்லாம் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? மேபி மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆர் சம்திங் பண்ணா போரும். ஏன் இவ்ளோ ஆஃபன் மாசம் ஃபேன்லாம் வெளில போயிட்டு வருது? அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க கேட்கலாம். அதே மாதிரி ஃபேன் கிளீனிங் ஆர் ஃபேன் ரிப்பேர்லாம் பண்ணா ஏன் அவங்க இங்க வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் கழட்டி இங்கேருந்து போய் அனுப்புறீங்க? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆடிட்டர்ஸ் கேட்கலாம். அண்ட் when will they know when to ask these questions? by looking at the ratios. இந்த கம்பெனி இவ்ளோ ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் வருமா? So அந்த மாதிரி questionsலாம் வந்து you have to ask. Therefore, it is clear from the above that the fraud deals with intentional misrepresentation, but error on the other hand refers to unintentional mistakes in financial information. So then we're again talking about defalcation of cash. So cash எப்படி திருடுறாங்க அப்படின்றது இன்னும் டீடைல்டா போட்டிருக்காங்க. just one second. So by inflating cash payments, so cash payment நிறைய பண்ண மாதிரி காமிக்கிறது. சார் நேத்து தான் 2 புது எம்ப்ளாயி வந்தாங்க, புது லேபரர்ஸ் வந்தாங்க, அவங்களுக்கு நம்ம வேஜஸ் பே பண்ணோம், அதுதான் பே பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறது பொய்யா. So making payments against fictitious vouchers, making payments against vouchers the amounts whereof have been inflated. For example, 1000 ரூபாய் பேமெண்ட் பண்ண வேண்டி இருந்திருக்கும், இவங்க வவுச்சர்ல வந்து 10,000 ரூபான்னு போட்டு காமிச்சிட்டு மீதி 9,000 ரூபாய் இவங்க எடுத்துன்னு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வவுச்சர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யூ ஷுட் பி ஆல்வேஸ், நீங்க ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க ஐ எம் ஷுர், பட் ஜஸ்ட் ஜென்ரலா இஃப் யூ ஹேவன்ட் கான் ஃபார் வவுச்சிங் நான் அவங்களுக்கு சொல்றேன். இப்ப ஏதாவது ஒரு அமௌண்ட் எழுதிருக்கு அப்படின்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees அப்படின்னு எழுதிருக்குன்னா, அதுக்கு முன்னாடி பின்னாடி வேற இங்க்ல ஜீரோலாம் இருந்ததுன்னா யூ ஷுட் ஜஸ்ட் பிகம் காஷியஸ். இது என்ன வேற இங்க்ல வேற எப்பயோ எழுதியிருக்காங்க போல இருக்கு, இதை மாடிஃபை பண்ணிருக்காங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர்கிட்ட வந்து சைன் வாங்கணும், நீங்க வந்து ஒரு லேபரருக்கோ இல்ல ஒரு சப்ளையருக்கோ நீங்க வந்து பேமெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து 1000 rupees பேமெண்ட் பண்ணணும், 1000 அப்படின்னு போட்டிருக்கோம். அது 1000ன்னு போட்டு வவுச்சர்ல மேனேஜர்கிட்ட சைன் வாங்குறாங்க. அண்ட் அவங்கள்ட்ட வாங்கும்போது 1000ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா கேஷ் டிபார்ட்மெண்ட்ட போய் கேஷ் வாங்கி இவங்களுக்கு கொடுக்கணும்னு போகும்போது, அந்த கேஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது இவங்க என்ன பண்றாங்க, அந்த 1000க்கு முன்னாடி ஒரு 1 ஆட் பண்ணிக்கிறாங்க, 11,000. ஓகே. ஆர் அப்படி இல்லாம 1000 இருக்கா, 1000 ஒன்லின்னு இருக்கும் இல்லையா, லெட் அஸ் சே 2 ஆட் பண்ணிக்கிறாங்க, 21,000 ஒன்லி, 21,000 ஒன்லி, 21,000 1000 இருக்கு, 21,000 போடுறது ஈஸி. அது ஜஸ்ட் 2 மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஸ்பேஸ் இருந்ததுன்னா 2 மட்டும் ஆட் பண்ணிடுவாங்க. இங்க வந்து 20 அப்படின்ற ஒரு வேர்ட் மட்டும் ஆட் பண்ணிடுவாங்க. அது யூசுவலா வந்து மேபி வேற ரைட்டிங் ஸ்டைல்ல இருக்கலாம். ஏன்னா டைம் கேப் இருக்கும் இல்லையா, மேனேஜர் சைன் வாங்குறதுக்கும் நம்ம கேஷ் அக்கௌண்ட்ல போய் அவங்கள்ட்ட கேஷ் வாங்குறதுக்கும் டைம் கேப் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து வேற பென்லயோ இல்ல வேற ஸ்டைல்லயோ எழுதியிருந்தாங்கன்னா தென் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஆர் இவங்களே கூட வந்து ஃபிக்டிஷியஸ் வவுச்சர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கலாம். இவங்களே மேனேஜரோட சைன் போட்டு அந்த மாதிரி பேமெண்ட்லாம் வாங்கி யாருக்கோ கொடுக்குற மாதிரி கொடுத்து, ஆனா இவங்களே சாப்பிட்டுருக்கலாம் அந்த அமௌண்ட்டை.
and manipulating totals of wage rolls either by including therein names of dummy workers or by inflating them in any other manner. So dummy workers இருக்கிற மாதிரி காமிச்சு லேபரர்ஸ்க்கு நிறைய wages கொடுத்த மாதிரி காமிக்கிறது. Casting a larger totals for petty cash expenditure and adjusting the excess in the totals of the detailed column so that cross totals show agreement. இதெல்லாம் வந்து இப்ப இந்த காலத்துல பண்ண முடியாது. பிசிக்கல் லெட்ஜரா இருந்தா வேணா அது பண்ணலாம். பட் இப்ப வந்து பெட்டி கேஷ்லாம் கூட நம்ம இதுல தானே மெயின்டைன் பண்றோம் சிஸ்டம்ல. சிஸ்டம்ல மெயின்டைன் பண்ணல, பெட்டி கேஷ் அப்படியே பெட்டி கேஷை தான் காமிக்கிறோம் அப்படின்னா தென் இட்ஸ் அ ப்ராப்ளம். சப்போஸ் பெட்டி கேஷும் வந்து சிஸ்டம்ல மெயின்டைன் பண்ற சுச்சுவேஷன்ல இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன் உட்காந்து பைசா 10 ருபீஸ் 20 ருபீஸ்லாம் யார் எண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதோட டோட்டல் நம்ம ஒரு 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ராவா போடலாம் அப்படின்னு போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. தென் பை சப்ரஸிங் கேஷ் ரெசீட்ஸ், டீமிங் அண்ட் லேடிங். டீமிங் அண்ட் லேடிங்னா தான் இது. ஒரு கஸ்டமர்ட்டேருந்து மணி வரும், ஆனா இவங்க எடுத்துப்பாங்க. கஸ்டமர்ட்டேருந்து மணி வராத மாதிரியே காமிப்பாங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு கஸ்டமர் வந்து மணி கொடுப்பாங்க. இந்த கஸ்டமர் கொடுத்த மணியை பழைய கஸ்டமர் கொடுத்த மாதிரி காமிக்கிறது. அதுக்கப்புறமா தேர்ட் ஒரு கஸ்டமர் வருவாங்க, அவங்க பைசா கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட்டை செகண்ட் பர்சன் கொடுத்த மாதிரி காமிக்கிறது. இப்படியே போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து டீமிங் அண்ட் லேடிங் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிப்பாங்க, இல்லாட்டி அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து சரி பண்ணிடுவாங்களா இருக்கும். That is called teaming and lading. So amount received from a customer being misappropriated. Also to prevent its detection, the money received from another customer subsequently is being credited to the account of the customer who has paid the seller. ஏன்னா வேற யாராவது பார்த்து கேட்டக்கூடாது இல்லையா, என்னடா இந்த கஸ்டமர் வந்து பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே இன்னும் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு. அன்னைக்கே பேமெண்ட் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்களே ஏன் இன்னும் அக்கௌண்ட்ஸ்ல காமிக்கல அப்படின்னு யாராவது கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு கஸ்டமர்ட்டேருந்து வந்த அமௌண்ட்டை இவங்க கொடுத்த மாதிரி காமிச்சிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தேர்டா ஒரு கஸ்டமர் வருவாங்க, அவங்க கொடுத்த அமௌண்ட்டை இவங்க கொடுத்த மாதிரி காமிச்சு ஏதோ ஒரு கேப்ல இதெல்லாம் சரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் ஃபைனலா ஏதோ ஒரு கடைசியில ஒரு பர்சனோட அக்கௌண்ட் வந்து நிக்கும், பைசா கொடுத்தவங்க கொடுக்காத மாதிரி காமிக்கும். பட் அதெல்லாம் பண்றதுக்குள்ள இவங்களுக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் கொஞ்சம் பெட்டர் ஆகி இந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க, திருப்பி சரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல இட் இஸ் கால்ட் டீமிங் அண்ட் லேடிங். And such a practice is continued so that no one account is outstanding for payment for any length of time, which may lead the management to either send out a statement of account to him or communicate with him. ஏன் சார் நீங்க இன்னும் பேமெண்ட் பண்ணல அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட் சரி பண்ணி காமிப்பாங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டீமிங் அண்ட் லேடிங்ல? ஓகே. Then adjusting unauthorized or fictitious rebates, allowances, discounts, etc. to a customer's accounts and misappropriating amount paid by them. So, rebate எல்லாம் ஃபிக்டிஷியஸா கொடுத்தா மாதிரி காமிச்சு, சார் 10,000 ருபீஸ்க்கு வாங்கிட்டு போனாங்க, ஆனா ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க சார், ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்லி கெஞ்சி கேட்டாங்க, அதனால 9,000 ரூபா தான் கொடுத்துருக்காங்க, நானும் ஆத்தரைஸ் பண்ணிட்டேன் அது, அதனால எனக்கு 9,000 ரூபா தான் கையில வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீதி 1,000 ரூபாய் இவங்களே சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றது, எப்பவுமே வந்து the same person shouldn't handle aspects of accounts and authorizing of transactions. There should be at least 2 persons involved. Then writing off as debts in respect of such balances against which cash has already been received but has been misappropriated. ஸோ ரைட் ஆஃப் பண்ணிருக்கலாம், ஒரு டெட்டே ரைட் ஆஃப் பண்ணிருக்கலாம். ரைட் ஆஃப் பண்ணிருக்கிற டெட்டை யாரும் போய் ப்ரொசீட் பண்ண போறது இல்லை. எஸ்பெஷலி இன் கம்பெனிஸ் ரேரா தான் ரைட் ஆஃப் பண்ணுவாங்க, ரிசீவபிள்ஸ்லாம் ரேரா தான் ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. ஆனா ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், காந்தி கணக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருவாங்க. பட் அவங்க தப்பி தவறி அந்த அமௌண்ட் திரும்பி கொடுத்திருந்தா இவங்களே வாங்கிட்டு போயிட்டு அவங்கள எதுவும் டெட்லாம் திரும்பி ரீபே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனையே அக்கௌண்ட்ஸ்ல மெயின்டைன் பண்றது. ஸோ ரைட்டிங் ஆஃப் as debts in respect of such balances against which cash has already been received but has been misappropriated. சார் இவங்கள்ட்ட இருந்து வரவே இல்லை, ட்ரேஸபிளும் இல்லை அப்படின்னு சொல்லும். Not accounting miscellaneous receipts, example sale of scrap, quarters allotted to employees, etc. ஸோ அவங்கள்ட்ட இருந்து வந்த அமௌண்ட்லாம் வராத மாதிரி காமிக்கிறது. தென் ரைட்டிங் டவுன் அசெட் வேல்யூஸ் இன் என்டையரிட்டி, செல்லிங் தம் சப்சீக்வென்ட்லி அண்ட் மிஸ்அப்ரோப்ரியேட்டிங் த ப்ரொசீட்ஸ். ஸோ அதான் இப்போ ஏதாவது ஒரு அசெட்டோ இல்ல ஃபேனோ ஃபர்னிச்சரோ இல்ல ஏதாவது ஒரு மெஷினரியோ, சார் இது வேலையே செய்யல, இது ஸ்கிராப் வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறது. ஆனா ஃபுல்லா வேலை செய்யுது, அதை வந்து ப்ராப்பர் அமௌண்ட்டுக்கு அப்புறமா இந்த எம்ப்ளாயியே வந்து வேற இடத்துல ஒரு வித்து ஃபுல் அமௌண்ட் வாங்கிட்டு
அவங்க வீட்ல வச்சுக்கிறது. ஸோ அந்த மாரி வந்து இட் இஸ் தட் இஸ் ஆல்சோ a possible thing. Then by casting wrong totals in the cash book. இது வந்து Tally, SAP or any accounting software இருக்கும்போது this is not possible. But physical books யாராவது இன்னமும் யாராவது வச்சிருப்பாங்களான்னு தெரியல. வச்சிருந்தாங்கன்னா then this is clearly possible. Then detection of fraud and error, duty of an auditor. Meticulous analysis by auditor for detection of fraud or error. So the auditor's responsibilities relating to fraud in an audit of financial statements. In the SA 240, SA 240 should come to your mind when thinking of auditor's responsibilities in a particular fraud. So the primary responsibility for the prevention and detection of fraud rests with both those charged with governance of the entity and management. Auditor would responsibility கிடையாது. So this is a very important point you have to note. நம்ம already பார்த்திருக்கோம் company audit chapterலாம். Auditor and a person, he is only checking whether the financial statements is correct or not. He does not have any duty to prepare the financial statements or anything like that. இங்க இந்த fraud prevent பண்றது, error prevent பண்றது, internal controls செட்டப் பண்றதும் அதாவது those charged with governance யாரு? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஒரு கம்பெனின்னு எடுத்தோம்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இல்ல ஒரு எல்எல்பின்னு எடுத்தோம்னா டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ், இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னு எடுத்தோம்னா பார்ட்னர்ஸ். ஸோ அவங்களோட பொறுப்பு இது. இல்ல ஒரு சொசைட்டி எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு கவர்னிங் கமிட்டி ஒன்னு இருக்கும். சோ அவங்களோட பொறுப்பு தான் அது, அண்ட் நாட் ஆஃப் தி ஆடிட்டர். சோ அவங்களோட பொறுப்பு மேனேஜ்மெண்டோட பொறுப்பு. மேனேஜ்மெண்ட் யாரு? சிஓ, சிஎஃப்ஓ அந்த கேடர்ல இருக்கிறவங்க. அண்ட் ஸோ தி மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ப்ரிவென்டிங் அண்ட் டிடெக்டிங் ஃப்ராட்ஸ் அண்ட் எரர்ஸ் rests with those charged with governance and the management, but not the auditor. So it is important that management, with the oversight of those charged with governance, place a strong emphasis on fraud prevention, which may reduce opportunities for fraud to take place, and fraud deterrence, which could persuade individuals not to commit fraud because of the likelihood of detection and punishment. So நம்ம சிஇஓ சிஎஃப்ஓலாம் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, தே ஷுட் பிளேஸ் ஸ்ட்ராங் எம்பசிஸ் ஆன் ஃப்ராட் ப்ரிவென்ஷன். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ்லாம் பக்காவா இருக்கணும். யார் உள்ள போறாங்க, யார் வெளில வராங்க, என்ன உள்ள போகுது, என்ன வெளில வருது, யார் என்ன ஒர்க் பண்றாங்க, எப்படி அக்கௌண்டிங் என்ட்ரிஸ்லாம் வருது, எந்த டைமுக்கு வருது, எல்லாம் கவனிக்கணும். ஸோ ப்ராப்பர் இன்டர்னல் கண்ட்ரோல் ஷுட் பி தேர். அண்ட் ஃப்ராட் டிட்டரன்ஸ். தப்பு பண்ணிட்டா இந்த பிரச்சனை வந்துருமோன்ற அளவுக்கு பயப்படணும் எம்ப்ளாயிஸ். தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாம் ப்ராப்பர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இல்லப்பா பரவாயில்ல, இந்த வாட்டி ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், நம்ம இந்த வாட்டி போனா போகுது அப்படின்லாம் யாரையும் விடக்கூடாது. The moment somebody commits a fraud, the immediate next step is threatening him with legal action, or ஃபர்ஸ்ட் சஸ்பெண்ட் ஹிம். தென் ரொம்ப சீரியஸ் நேச்சர் ஃப்ராட் இருந்ததுன்னா ஃபொரென்சிக் ஆடிட் என்டர் பண்ணும், ஐ மீன் கண்டக்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறமா ஒரு டிசிப்ளினரி மெஷர் பண்ணணும், லைக் எய்தர் சஸ்பெண்டிங் ஹிம் ஃபுல்லி ஆர் சென்டிங் ஹிம் அவுட் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட், கிவிங் பிளாக் மார்க் வைல் சென்டிங். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீரியஸ் மெஷர் இருக்கணும். அது பண்ணாதான் தீஸ் எம்ப்ளாயிஸ் வில் நோ தட், அதர் எம்ப்ளாயிஸ் வில் நோ தட், ஓஹோ ஃப்ராட் பண்ணா இப்படி எல்லாம் கான்சிக்வன்ஸ் இருக்கு போல, கண்டுபிடிச்சிருவாங்க போல, நம்ம அதெல்லாம் பண்ணாம நார்மலா இருக்கணும், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வரணும். ஸோ ஃப்ராடு நடக்கிறவங்க எல்லாம் பரவாயில்ல, இந்த வாட்டி பண்ணியா பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கும் ஷேர் கொடு, அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப மேனேஜ்மெண்ட் இருந்ததுன்னா தென் ஃப்ராடை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ this involves a commitment to creating a culture of honesty and ethical behavior, which can be reinforced by an active oversight by those charged with governance. அப்படின்னா அர்த்தம், டைரக்டர் லெவல்ல இருக்கிறவங்க ஹானஸ்டா இருக்கணும். அவங்க they should create a culture of honesty. They should be beyond impeachment. ஓகே, அவங்கள ஒரு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு டாப் மேனேஜ்மெண்ட் should behave. And broadly, the general principles laid down in the SCA may be noted as under. So, an auditor conducting an audit in accordance with the SCAs is responsible for obtaining reasonable assurance. இது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லயும் பார்த்திருக்கோம். Reasonable assurance that the financial statements taken as a whole are free from material misstatements, whether caused by error or fraud. And as described in SA 200, அதே தான் இவங்களும் கோட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்ததுதான். Overall objectives of the independent auditor and the conduct of an audit in accordance with the standards on auditing. Owing to the inherent limitations of an audit, there is an unavoidable risk that some material misstatements will not be detected, although the audit is conducted properly and performed in accordance with the SAs. Okay, so please இதை அப்படியே மக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பர்பஸ்க்கு நீங்க ஃப்ராட் பத்தி கேள்வி கேட்கும்போது மோஸ்ட் லைக்லி திஸ் வில் ஆல்சோ ஃபார்ம் பார்ட் ஆஃப் யுவர் ஆன்சர்.
சோ என்ன சொல்றாங்க, SA 200லயே சொல்லிடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, due to the inherent limitations of the audit. Inherent limitations என்னன்றது நம்ம அங்கேயும் பார்த்துட்டோம். Fraud is not, sorry, audit is not a full-fledged investigation. Auditor goes only with a mindset of professional skepticism, not suspicion. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம SA 200ல சாப்டர் 1ல பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட் இருக்கிறதுனால there is an unavoidable risk that sometimes material misstatements are not detected even though the audit is properly conducted and planned in accordance with the standards on auditing. The risk of not detecting a material misstatement resulting from fraud is higher than the one not detecting one resulting from error. ஃப்ராட் பண்ணியிருக்கும் போது அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஜஸ்ட் மிஸ்டேக்கா இருந்தா கூட கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அத மூடி மறைக்கணும்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. மிஸ்டேக் நடந்ததே பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வெறும் மிஸ்டேக்கா இருந்தா அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ராட்னால நடந்த ஒரு மிஸ்டேக்கா இருந்தா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அத நல்லா தே வுட் ஹேவ் கன்சீல்ட் இட். அது தெரியாத மாதிரி, ஃப்ராட் நடந்தது வெளில தெரியாத மாதிரி பார்த்துப்பாங்க. So this is because fraud may involve sophisticated and carefully organized schemes designed to conceal it, such as forgery, deliberate failure to record transactions, or intentional misrepresentations being made to the auditor. So இந்த சேல்ஸ்லாம் நடந்திருக்கப்ப அப்படின்னா, ஆமா நடந்திருக்கு. இஸ் த லெட் அஸ் சே சம் மெட்டீரியல்ஸ் வேர் சென்ட் ஆன் சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ். சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸ்னா when should you recognize the revenue? அக்கவுண்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. What do you mean by sale or return basis? What do you mean by sale or return basis? Sale or return basis na இது சேல்ஸ் ஒரு குறிப்பிட்ட பீரியட்குள்ள பிடிக்கலன்னா திரும்பி கொடுத்துடலாம். ஸோ அது வந்து முதல் சேல் பண்ண டேட் அன்னைக்கே ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த குறிப்பிட்ட பீரியட் முடிஞ்சும் நம்ம கஸ்டமர் வந்து திருப்பி அனுப்பல, ஹி இஸ் ஹாப்பி வித் ப்ராடக்ட் அப்படின்னா மட்டும்தான் அது ரெவென்யூவா ரெக்கக்னைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கஸ்டமர் ஏதாவது கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்களா, குவாலிட்டி இஷ்யூஸ் எதெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே வரலன்னு சொல்றாங்க. ஆனா கஸ்டமர் இஸ் நாட் ஹாப்பி வித் ப்ராடக்ட். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இப்போ இன்டென்ஷனலா மிஸ்ரெப்ரசன்டேஷன் பண்றது, ஆடிட்டர் கேட்ட கேள்வி தெரிஞ்சே தப்பா பதில் சொல்றது, இல்ல தெரிஞ்சே எதையாவது மறைக்கிறது, இல்ல ஃபோர்ஜரி பண்றது டாக்குமெண்ட்ஸ்ல. சோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்றதுனால ஆடிட்டருக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. Then such attempts at concealment may be even more difficult to detect when accompanied by collusion. Third parties-உம் இதுல சேர்ந்து collude பண்ணிருந்தாங்க. collusionனா எல்லாரும் சேர்ந்து பண்ற fraud. So third parties-உம் இதுல வந்து collusion பண்ணிருக்காங்க அப்படின்னா, இல்ல 2-3 எம்ப்ளாயிஸ் சேர்ந்து பேசி வச்சு இது பண்றாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். Collusion may cause the auditor to believe that the audit evidence is persuasive when it is in fact false. So third parties-உம் தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. கம்பெனில இந்த பர்சன்ஸை கேட்டுட்டு அவங்களும் வந்து ஃப்ராட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க, தப்பான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் கேட்கும்போது ஒரு 10 லட்ச ரூபா மீதி இருக்கும், ஆனா 1 லட்ச ரூபான்னு காமிக்கிறாங்க. இல்ல பேங்க் டெபாசிட்லாம் கேட்கும்போது பேங்க் பர்சன் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபா டெபாசிட் தான் இருக்கு, ஆனா 10 கோடி ரூபா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்படின்ற போது ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்க, அது ட்ரூன்னு தான் நம்புவாங்க. Okay, so he will believe that the audit evidence is persuasive when it is in fact false evidence. Auditor's ability to detect a fraud depends on factors such as the skillfulness of the perpetrator, the frequency and extent of manipulation, the degree of collusion involved, the relative size of amounts manipulated, and the seniority of those individuals involved. So நிறைய ஃபேக்டர்ஸ்ல பேஸ் ஆயிருக்கு. ஆடிட்டரால அந்த ஃப்ராடை கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்றது depends on various factors like these things. While the auditor may be able to identify potential opportunities for fraud to be perpetrated, it is difficult for the auditor to determine whether the misstatements in judgment areas such as accounting estimates are caused by fraud or error. So ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி defalcation of cash or embezzling of அசெட்ஸ் அதெல்லாம் வந்து ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். பட் வேர் தேர் இஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ஜட்மெண்ட் ஏரியாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசெட் ஆர் ஒரு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்ஸ், இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் வந்து வரும்போது இட் இஸ் இன்ஃபேக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து மிஸ்டேக் ஆயிருக்கா இல்ல வேணும்ட்டே பண்ணிருக்காங்களான்றது நம்மளுக்கு தெரிய வராது. ஸோ இன் தோஸ் சிச்சுவேஷன்ஸ் இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் தி ஆடிட்டர் டு ஃபைண்ட் அவுட் வெதர் சம் மிஸ்ஜட்ஜ்மெண்ட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் ஃப்ராட் ஆர் எரர் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ தெரியாம யூஸ்ஃபுல் லைஃப் 10 வருஷம் போட்டிருக்காங்களா இல்ல தெரிஞ்சே வந்து தப்பா போட்டிருக்காங்களா
அப்படின்றதெல்லாம் கஷ்டமா இருக்கும் ஆடிட்டர் கண்டுபிடிக்க. Then furthermore, the risk of the auditor not detecting a material misstatement resulting from management fraud is greater than the employee fraud, because management is frequently in a position to directly or indirectly manipulate accounting records, present fraudulent financial information, or override the control procedures designed to prevent similar frauds by other employees. வேற எம்ப்ளாயிஸ் ஏதாவது ஃப்ராட் பண்றதா இருந்தா அது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், பிகாஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கும். ஹையர் மேனேஜர்ஸ்லாம் இல்ல இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துருவாங்க. ஸோ அதனாலே சின்ன சின்ன எம்ப்ளாயிஸ்லாம் பண்ண முடியாது ஃப்ராட்லாம். பட் டாப் மேனேஜ்மெண்ட் நினைச்சாங்கன்னா அந்த internal controls na override பண்றதுக்கு chance are committing a fraud. It is very difficult at much more difficult than an employee committed fraud. ஓகே, ஏன்னா டாப் மேனேஜ்மெண்ட்னால அவங்களால பாஸ் பண்ண முடியும் கண்ட்ரோல்ஸ். தே கேன் மேனிபுலேட் த அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் present whatever information they want to the auditors. When obtaining reasonable assurance, the auditor is responsible for maintaining an attitude of professional skepticism throughout the audit, considering the potential for management override of controls and recognizing that audit procedures that are effective for detecting error may not be effective in detecting fraud. ஸோ ஒரு ஆடிட்டர் எந்த மைண்ட் செட்ல போகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் நோட் தட் திஸ் பர்டிகுலர் பேராகிராஃப் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், பட் ஜஸ்ட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே, இந்த பேராகிராஃப்ஸ்லாம் அப்படியே இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் SA 240. ஓகே, ஸோ வென் அப்டைனிங் ரீசனபிள் அஷூரன்ஸ் ஒரு ஆடிட்டர் எப்படி போகணும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசமோட போகணும். தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் டாப் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கலாம், அவங்க ஓவர் ரைட் பண்ணிருக்கலாம் கண்ட்ரோல்ஸ், அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வாட் எவர் இஸ் எஃபெக்டிவ் ஃபார் டிடெக்டிங் எரர் மே நாட் பி எஃபெக்டிவ் இன் டிடெக்டிங் ஃப்ராட். ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்ல செட்டப் பண்ணிருக்கிற கண்ட்ரோலோ ஆர் வாட் எவர் இட் இஸ் மிஸ்டேக் பண்றதா இருந்தா அது கண்டுபிடிக்குமோ என்னவோ, ஆனா ஃப்ராட் பண்றதா இருந்தா அது கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே எஸ்ஏபில வந்து ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்ஏபி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ல யூ யூஸ்வலி ஹாவ் அ கண்ட்ரோல் லைக் ஜிஆர்என் வந்திருந்தாதான், கூட்ஸ் ரிசீவ் ஆயிருந்தாதான் நீங்க இன்வாய்ஸ் அக்கௌண்ட் பண்ண முடியும். அந்த ஜிஆர்என் டீடைல்ஸை கேப்சர் பண்ணி தான் நீங்க வந்து இன்வாய்ஸ் அக்கௌண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஆனா சோ யாராவது தவறுதலா வந்து ஜிஆர்என் வராமலே இல்ல ஜிஆர்என் வந்த குவான்டிட்டியோட ஜாஸ்தியா இன்வாய்ஸ் அக்கௌண்டிங் பண்ணும்போது அது கண்டுபிடிச்சு சொல்லும், நீங்க வந்து இந்த மாதிரி அக்கௌண்டிங் என்ட்ரி போட முடியாது அப்படி சொல்லும். ஆனா ஃப்ராட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஜிஆர்என்னே வந்து ஹையர் குவான்டிட்டிக்கு வந்த மாதிரி போடுவாங்க, அது தேர் பை இன்வாய்ஸ் அக்கௌண்டிங்கும் ஹையர் குவான்டிட்டிக்கு வந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சிஸ்டம்க்கு என்ன தெரியும், எவ்வளவு கூட்ஸ் வந்திருக்குன்னு சிஸ்டம்க்கு கண்ணு இருக்கா செக் பண்ண? ஒன்னும் கிடையாது. சோ ஜிஆர்என்னே தப்பா போடும்போது இன்வாய்ஸ் அக்கௌண்டிங்கும் தப்பா போட்டுருவாங்க. சோ ஃப்ராட் பண்றது சில சமயம் ஈஸியா இருக்கும். So he should be aware that an auditor should be aware that whatever controls the management is having for checking errors will not sometimes be effective when fraudulent entries are passed. So the requirements in this essay are designed to assist the auditor in identifying and assessing the risk of material misstatement due to fraud and in deciding procedures to detect such misstatements. So essay 240ல எப்படியெல்லாம் வந்து fraud ஐடென்டிஃபை பண்ணலாம்னு ஓரளவுக்கு at least to some extent essay 240 will guide you with the fraud responsibility procedures. Then there is a case study which is given. Let us see what it is. So இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? All right. So next is, while auditing XYZ Limited, the auditor was told by Mr. Mahesh, the CEO of the company, that he would be responsible for the fraud and errors, if any, occurring in the books of accounts of the company. இதுல உங்களோட ஆன்சர் என்ன? ஆடிட்டர் சிஇஓ என்ன சொல்றாங்க ஆடிட்டர் கிட்டனா, கம்பெனில ஏதாவது ஃப்ராடோ எரரோ நடந்தா நீங்க தான் அதுக்கு பொறுப்புன்னு ஆடிட்டர் கிட்ட சொல்றாங்க. இது கரெக்டா? நோ. யாரோட பொறுப்பு அது? Whose responsibility is it to detect and prevent frauds and errors? Those charged with the governance and those charged with management. Those charged with governance na யாரு சொன்ன?
those charged with governance refers to ஒரு கம்பெனில, in case of a company, it refers to the board of directors. In case of a partnership firm, the partners who are actively taking part in the business. Okay, so those charged with governance na அந்த கம்பெனியை யார் ஓவராலா கவர்ன் பண்றாங்க அப்படின்றது, அந்த பிசினஸை யார் ஓவராலா பாத்துக்கிறாங்க அப்படின்றது. those charged with management அப்படின்னா யார் அந்த பிசினஸை டே டு டே ரன் பண்றாங்க. ஸோ சிஇஓ சிஎஃப்ஓ லெவல் பீப்புள், ஸோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். those charged with governance and those charged with management, they are the persons who are responsible for preventing and detecting frauds and errors. So what is the role of auditor? Role of auditor வந்து to check whether the financial statements are free from material misstatement. அதுக்கான reasonable assurance தான் கொடுக்க முடியும். And owing to the inherent limitations of the audit, எங்கெல்லாம் சில சமயம் வந்து it may not be possible to detect frauds and errors. So all these points you have to repeat when they ask you such a question. And next one is, after the completion of statutory audit of ABC Limited, a fraud was detected at the office of the auditee. The management of the company alleged that there is a failure on the part of the auditor to detect fraud, and that auditor would be responsible for not detecting fraud in the company. So இங்கேயும் வந்து same things you have to give. So as per SA 240, the primary responsibility for preventing detection of fraud rests with both those charged with governance and management. It is important that the management with the oversight of those charged with governance, they have just repeated whatever points we have seen before. So let us skip that. Then fraud risk factors and possibility of fraud. ஸோ எதெல்லாம் வந்து SA 240ல ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க. I'll also send you this SA 240. உங்களுக்கு ஆல்ரெடி ஐ திங்க் இட் இஸ் தேர் இன் யோர் மெட்டீரியல் ஆல்சோ. ஸோ இதுல நீங்க அனெக்ஷர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க எப்படியெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து இட் வில் பி ரீசன்ஸ் ஃபார் ஃப்ராட், எதெல்லாம் வந்து தூண்டி விடும் ஃப்ராட் பண்றதுக்கு, வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஃப்ராட், வாட் ஆர் த ப்ரெஷர்ஸ் டு டூ ஃப்ராட் அப்படின்றதெல்லாம் வந்து இன்சென்டிவ்ஸ் ஆர் ப்ரெஷர்ஸ் and what opportunities to commit fraud. அதெல்லாம் வந்து ரொம்ப permits, please go through that. Now also we can see, but let us first discuss this fraud risk factors. So அதே தான் இங்கேயும் பார்க்க போறோம் நம்ம. So fraud risk factors, already we saw there are two types of fraud risk factors. ஒன்னு வந்து fraudulent financial reporting நால வர fraud risk, another is misappropriation of assets நால வர fraud risk. So I hope there is no doubt in these two categories. அதுதான் இத்தனை நேரம் நம்ம பார்த்திருந்தோம். So ஒன்னொன்னுத்துக்கும் what are the incentives and pressures, what are the opportunities for committing fraud, what are the attitudes or rationalizations, அதுதான் வந்து இப்ப பார்க்க போறோம். Same thing what is given in SA 240. Okay, so all these factors. So ஃபுல்லா கொடுக்கல உங்க புக்ல, ஜஸ்ட் கொஞ்சம் பேசிக் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் த ஃபுல் பாயிண்ட்ஸ், யூ கேன் ரெஃபர் டு SA 240 ஆல்சோ. பட் தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். எல்லா விதமான ரீசன்ஸையும் நீங்க இதுக்குள்ளேயே நீங்க சுருக்கிடலாம். ஸோ அதனால தே ஹவ் ஜஸ்ட் ஷார்ட்டன்ட் இட் அண்ட் கிவன் இட் டு யூ. So incentives and pressures. So financial stability or profitability is threatened by economic, industry or entity operating conditions such as, so எதெல்லாம் pressure point create பண்ணும், fraud commit பண்றதுக்கு எது pressure, எந்த சைட்ல இருந்து pressure வந்தா fraud commit பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்றது தான் incentives or pressures. So high degree of competition or market saturation accompanied by declining margins. So high competition இருக்கு, நம்ம வந்து ப்ராஃபிட்டபிள்னு காமிச்சு காட்டி நம்மளுக்கு கஸ்டமர் பேஸ் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா. Then high vulnerability to rapid changes such as changes in technology, product obsolescence or interest rates. So நம்மளுடைய இண்டஸ்ட்ரி வந்து ஹையா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்சஸ் இன் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் வந்துட்டே இருக்கு. அது வந்து நம்ம அடாப்ட் பண்ணாதனால நம்மளுக்கு வந்து லாஸ் வருது, ஆர் கஸ்டமர் பேஸ் போயிடுது, அந்த மாதிரி ரீசன்னால இருக்கலாம். ப்ராடக்ட் அப்சாலசன்ஸ், நம்ம வாங்கின மிஷினரி சீக்கிரமாவே அப்சொலீட் ஆயிருக்கு, அதனால மேனுஃபேக்சர் பண்ணி வர ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்ப யாருமே வாங்குறது இல்ல, அந்த மிஷின் வச்சு மேனுஃபேக்சர் பண்றவங்கலாம் யாருமே வாங்குறது இல்ல, எல்லாமே ஓல்ட் டெக்னாலஜி தான் நம்மள்ட்ட இருக்கு. அண்ட் இப்ப வாங்குற மிஷின் வந்து நெக்ஸ்ட் இயரே வந்து அப்சொலீட் ஆயிடுது, யூஸ்லெஸ் ஆயிடுது. அந்த அளவுக்கு நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியில வந்து டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, அதனால நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் வரும்போது, ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட், நம்ம வாங்கின கடன்லாம் திரும்பி கொடுக்க முடியல,
Then significant declines in customer demand and increasing business failures in either the industry or overall economy. ஸோ நெறைய ப்ரெஷர் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கானமி ஃபுல்லாவே வந்து டவுன் டர்ன்ல போயிட்டு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் சிச்சுவேஷன் வந்தபோது ஒரு ஒரு சில குவார்ட்டர்ல ஈவன் யூ ஹேட் நெகட்டிவ் 26% குரோத் எல்லாம் இருந்தது. -26%. ஸோ அந்த மாரி இருக்கும்போது எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆவாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன்ல சம்டைம்ஸ் தேர் மே பி அ சிச்சுவேஷன் ஃபார் சம்படி டு கமிட் அ ஃப்ராட். ஓகே, இப்ப ப்ராஃபிட் வந்த மாரி காமிச்சுக்கலாம். சோ தட் பேங்க்ஸ் யாரும் கேள்வி கேட்காம இருப்பாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நிஜமாவே ப்ராஃபிட்ஸ் வரும்போது அதுக்கும் இதுக்கும் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு ஃப்ராட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தென் சிக்னிஃபிகன்ட் டிக்ளைன்ஸ் இன் கஸ்டமர். ஓகே, தட் இஸ் வாட் வி சா. ஆப்பரேட்டிங் லாசஸ் மேக்கிங் த த்ரெட் ஆஃப் பேங்க்ரப்சி, ஃபோர்க்ளோஷர் ஆர் ஹாஸ்டைல் டேக் ஓவர் இமினன்ட். ஸோ ஆப்பரேட்டிங் லாசஸ் நெறைய லாஸ் வருது பிசினஸ்ல. நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜினே வரல, எபிட்டாவே வரல பாசிட்டிவா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் பேங்க்ரப்சி. ஆப்வியஸ்லி இன்சால்வெண்ட் ஆயிடும் கம்பெனி ஆர் ஹாஸ்டைல் டேக் ஓவர் சான்ஸ் இருக்கு. ஹாஸ்டைல் டேக் ஓவர்னா என்ன? நம்ம கம்பெனிக்கு பிடிக்காம, நம்ம கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ்க்கு பிடிக்காம அவங்கள்ட்டேந்து கம்பல் பண்ணி ஷேர்ஸை வாங்கிக்கிறது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க ஃபினான்ஷியல் அண்ட் ரியலாவும் நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஸோ பட் ஆனா ஜஸ்ட் இமேஜின் ஹவு மச் அசெட்ஸ், ஹவு மச் லேண்ட் தட் கம்பெனி இஸ் ஹேவிங். லேண்ட் வேல்யூபிள், அசெட்ஸ் வேல்யூபிள். நீங்க ஸ்கிராப்பா வித்தா கூட அந்த மெஷினரிக்கெல்லாம் அவ்வளோ வேல்யூ வரும், கோடி கோடியா வேல்யூ வரும். ஸோ அதோட அசெட்ஸே நல்ல வேல்யூபிள். பட் லெட் அஸ் இமேஜின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தேர் போஸ்டிங் லாஸா காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. டமால்னு இறங்கும், ஷேர் வேலை டமால்னு இறங்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல இட் வில் பி பாசிபிள் ஃபார் எனி காம்படிட்டர் டு பை த ஷேர்ஸ் ஃப்ரம் தி பப்ளிக். பப்ளிக்கோட ஷேர்ஸை ஈஸியா வாங்கிட அவங்களுக்கு முடியும். வென் தி அசெட்ஸ் ஆர் வெரி ஹை வேல்யூ பட் business is having low profit, suddenly share price will come down. ஸோ ஓப்பன் மார்க்கெட்லேருந்து வேற யாராவது இந்த கம்பெனியை அக்வயர் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அந்த சுச்சுவேஷன்ல ஈஸியா அக்வயர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஹாஸ்டைல் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுன் மொமெண்ட்டை பார்த்து நம்ம கம்பெனியோட காம்படிட்டர்ஸோ யாரோ நம்ம கம்பெனில ஹை ஸ்டேக் வாங்குறது, நிறைய ஷேர்ஸ் வாங்குறது, அதுதான் வந்து ஹாஸ்டைல் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ஹாஸ்டைல் டேக் ஓவர் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு ப்ரெஷர்லயே வந்து ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா காமிக்கிறது. Then recurring negative cash flows from operations or an inability to generate cash flows from operations while reporting earnings and earnings growth. நிறைய சிச்சுவேஷன்ல இதுவும் பாசிபிள். ஏர்னிங்ஸ் வரலாம், ரெவென்யூ வரலாம், ஆனா கேஷ் இருக்காது. ஏன்னா நம்ம சேல்ஸா ரெக்கக்னைஸ் பண்றது எல்லாமே வந்து மேபி சாம்பிள் சேல்ஸா இருக்கலாம், இல்ல சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸா இருக்கும். கஸ்டமர் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராடக்ட், ஹீ இஸ் நாட் கிவிங் த மணி. ஆர் கஸ்டமரே ஒன்றும் இல்லாத ஒரு கஸ்டமரா இருக்கலாம், ஹீ ஹிம்செல்ஃப் மேபி இன்சால்வெண்ட். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் வாங்குறாங்களா இருக்கும் நம்ம ப்ராடக்ட்டை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்வியஸ்லி நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ் இருக்கும். கம்பெனிக்கு செலவு இருக்கும், ஆனா வர வேண்டிய காசு வராது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் ஃப்ராட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தென் நியூ அக்கௌண்டிங் ஸ்டாச்சுட்டரி ஆர் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ புது ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் ரொம்ப டஃபா இருக்கு, அதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியல, பண்ண மாதிரி காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றது. தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும் ஃப்ராட் பண்றதுக்கு, எதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது? சிக்னிஃபிகண்ட் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் நாட் இன் த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் வித் ரிலேட்டட் பார்ட்டிஸ் நாட் ஆடிட்டட் ஆர் ஆடிட்டட் பை அனதர் ஃபர்ம். ஸோ நம்ம வந்து லெட் அஸ் சே ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்னா கம்பெனிக்கு ரிலேட்டட் பார்ட்டிஸோட டிரான்சாக்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே நம்ம கம்பெனி வந்து ஒரு டைரக்டரோட பிரதரோட கம்பெனிலேருந்து தே ஆர் கெட்டிங் ரா மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க. டைரக்டரோட பிரதரோட கம்பெனிலேருந்து நம்ம கம்பெனி, நீங்க ஆடிட் பண்ற கம்பெனி வந்து ரா மெட்டீரியல் வாங்குறாங்க. 200 rupees பெர் யூனிட்னு சொல்லிட்டு இன்வாய்ஸ்ல போட்டிருக்கு. ஆனா அதோட ஆக்சுவல் காஸ்ட் வந்து 150 rupees தான். அதோட ஆக்சுவல் காஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா 150 rupees தான். ஆக்சுவல் மார்க்கெட் பிரைஸ்னு வச்சுக்கோங்க, 150 rupees தான். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. ஆஸ் அன் ஆடிட்டர் ஆஃப் திஸ் ஃபர்ம் அண்ட் நாட் ஆஃப் தட் ஃபர்ம், அந்த ஃபர்மை நீங்க ஆடிட் பண்ணல. ஸோ அந்த ஃபர்ம் ஆடிட் பண்ணாதப்போ உங்களுக்கு தெரியாது அவங்களோட காஸ்ட் என்ன, அவங்க எந்த பேசிஸ்ல கொடுக்குறாங்க, அவங்க கம்பெனில எந்த அமௌண்ட்ல ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல
ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் மூலியமா வந்து நிறைய ஃப்ராட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மேபி ஆக்சுவலா 150 ருபீஸ் தான் அந்த கமாடிட்டி, ஆனா 200 ருபீஸ்ல வாங்கின மாதிரி காமிக்கிறாங்க. ஆர் தி அதர் வே அரவுண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் மூலியமா தான் நிறைய ஃப்ராடே நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃப்ராட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆர் கண்டக்டட் த்ரூ ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ். அந்த ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸை யாரும் செக் பண்ணாத பட்சத்துல, ஆர் அந்த ரிலேட்டட் என்டிட்டியை யாரும் செக் பண்ணாத பட்சத்துல, ஆர் சம்படி எல்ஸ் இஸ் செக்கிங் தட் என்டிட்டி அப்படின்ற பட்சத்துல வந்து creates an opportunity for fraud. இதெல்லாம் யாரும் செக் பண்ண மாட்டாங்க, இந்த ஏரியால ஃப்ராட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. Then a strong financial presence or ability to dominate a certain industry sector that allows the entity to dictate the terms and conditions to suppliers or customers that may result in inappropriate or non-arm's length transactions. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பிரசன்ஸ் இருக்கு, அவங்க தான் இண்டஸ்ட்ரி லீடர். அந்த சுச்சுவேஷன்ல தே ஆர் ஏபிள் டு சேஞ்ச் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டு சப்ளையர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் சம்டைம்ஸ் தேர் குட் பி an opportunity for fraud. And assets, liabilities, revenues, or expenses based on significant estimates that involve subjective judgments or uncertainties that are difficult to corroborate. ஸோ எதெல்லாம் வந்து நம்ம எஸ்டிமேட் பேஸ் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்றோமோ, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், டெப்ரிசியேஷன், அதெல்லாம் வந்து தே ஆர் டிஃபிகல்ட் டு கொரோபரேட். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்ல நிறைய வந்து ஃப்ராட் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. Then significant, unusual, or highly complex transactions, especially those close to period end, that pose difficult substance over form questions. Highly complex transactions create பண்ணும்போது ஆடிட்டருக்கே புரியாது இது என்ன மாதிரி டிரான்சாக்ஷன்றதே ஆடிட்டருக்கு புரியாது. இல்ல ஆடிட்டருக்கு தெரியாம இருக்கலாம். he is not the person running the company, the auditor is not the person running the company, he may not know. நம்ம சொல்றதுதான் அவர் புரிஞ்சுப்பாரு, especially in respect of complex transactions. ஸோ இது இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் சொல்லும்போது அது அந்த மாதிரி டிரான்சாக்ஷனான்னு செக் பண்ணுவாரு. அண்ட் வேற மாதிரி டிரான்சாக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா சம்டைம்ஸ் அதை செக் பண்ண முடியாம போகலாம். சம்டைம்ஸ் ஆடிட்டர் மே நாட் நோ த ட்ரூ நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ அந்த சமயத்துல வந்து இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இன்வால்விங் சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து செக் பண்றது கஷ்டம்னா அந்த சமயத்துல என்ன அப்படின்றது பாக்குறது. சிக்னிஃபிகண்ட், அன்யூஷுவல் ஆர் ஹைலி காம்ப்ளெக்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ், எஸ்பெஷலி தோஸ் க்ளோஸ் டு த பீரியட் அண்ட் தட் போஸ் டிஃபிகல்ட் சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே, நம்ம வந்து இந்த நீங்க ஆடிட் பண்ற கம்பெனி வந்து வேற ஒரு கம்பெனில வந்து வேற ஒரு கம்பெனிக்கு பைசா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்ட் இன்டர் கார்பரேட் லோன். லோனா கொடுத்துருக்காங்க, ஆனா அக்கௌண்ட்ஸ்ல டெபாசிட்டா காமிக்கிறாங்க. லோன் வேற, டெபாசிட் வேற. ஓகே, டெபாசிட் அப்படின்னா இட் இஸ் கவர்ன் பை டெபாசிட் ரெகுலேஷன்ஸ். அது மட்டும் இல்லாம டெபாசிட் அப்படின்றது தெர் இஸ் சம் அஷூரன்ஸ் ஆஃப் தி அமௌண்ட் பீங் ரிட்டர்ன். யூஸ்வலா டெபாசிட்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது இட் கேரிஸ் லெஸர் ரிஸ்க் வென் கம்பேர்ட் டு ஒரு லோன் திரும்பி வருமா இல்லையா அப்படின்ற கொஸ்டின் வேற, ஒரு டெபாசிட் திரும்பி வருமா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வேற. ஸோ ஒரு லோனா கொடுத்தது அதை டெபாசிட்டா காமிக்கும் போது அந்த டெபாசிட் ரெசிப்ட் அதெல்லாம் வேணா கொடுத்துருக்கலாம், பேர் வேணா டெபாசிட்டா இருக்கலாம், ஆனா அது ஆக்சுவலா லோன் அப்படின்றப்போ then the auditors will see substance over form பார்க்கணும். substance over formனா இது ஆக்சுவலா என்ன அப்படின்றத பார்க்கணும். இது பேர் எதுவா வேணா இருக்கலாம், இவங்க சொல்றது டெபாசிட்டா இருக்கலாம், ஆனா அது லோனா இருந்ததுன்னா நீங்க அதை லோனா ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஓகே, அதான் சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் மீன்ஸ் இவங்க சொல்றது எதுவா வேணா இருக்கலாம், அதோட நேம் எதுவா வேணா இருக்கலாம், பட் ஆக்சுவல் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்றதுதான். ஓகே, then significant bank accounts or subsidiary or branch operations in tax haven jurisdictions for which there appears to be no clear business justification. So creating layers of subsidiaries, layers of transactions in especially other countries, வேற ஒரு கண்ட்ரில இருந்து வாங்குற மாதிரி காமிக்கிறது, அங்க ஒரு சப்சிடியரி செட்டப் பண்ணி ப்ராஃபிட் எல்லாம் அங்க ஷிஃப்ட் பண்றது. இது வந்து நம்ம செக்ஷன் 90 படிக்க நம்ம பார்த்திருக்கோம். கம்பெனிஸ் ஆக்ட் பார்க்கும்போது we have seen that கம்பெனிஸ் ஃப்ராட் பண்ணும்போது நிறைய லேயர்ஸ் ஆஃப் சப்சிடியரிஸ் கிரியேட் பண்ணுவாங்க, நிறைய லேயர்ஸ் ஆஃப் அசோசியேட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் லேயரிங் பண்ணுவாங்க. அண்ட் வி ஹவ் ஆல்சோ சீன் திஸ் பாயிண்ட் இன் கேஸ் ஆஃப் மணி லாண்ட்ரிங். நம்ம ஐடி, அது என்ன பேப்பர், ஐடிஎஸ், இஏஎஸ் பேப்பர். இஏஎஸ் பேப்பர்ல நீங்க படிச்சிருப்பீங்க, சிபிஎஸ் சாப்டர் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் வாட் ஆர் 3
ஸ்டெப்ஸ் இன் மணி லாண்டரிங் பார்த்தோம். ஸோ அதுல வந்து நம்ம பார்த்திருக்கோம் லேயரிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி போற மாதிரி காமிக்கிறது, இன்னொரு கம்பெனி இன்னொரு கம்பெனிட்ட இருந்து கொடுக்குற மாதிரி காமிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் வாட் ஹேப்பன்ஸ், எஸ்பெஷலி டாக்ஸ் ஹேவன் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், டாக்ஸ் எல்லாம் அவ்வளவா பிடிக்காத கண்ட்ரீஸ், ரொம்ப ரெகுலேஷனே இல்லாத கண்ட்ரீஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் there is something called British Virgin Islands, then you have something called um, கேமன் ஐலாண்ட்ஸ். அந்த மாதிரி சில குட்டி குட்டி கண்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, தே ஹாவ் வெரி பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி லெஜிஸ்லேஷன். அங்க வந்து லாஸ்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ டேக்ஸ் இருக்காது, நிறைய கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க, எங்க இருந்து அமௌண்ட் அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் கேட்காமலே வந்து they will allow companies to set up subsidiaries or something there. ஸோ அந்த மாதிரி டீலிங்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம ஆடிட்டர்னால அங்க போய் செக் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது வேற கண்ட்ரி, அது வேற கண்ட்ரி. இந்த கம்பெனியே நம்மளால ஃபுல்லா ஆடிட் பண்ண முடியாது. இதோட சப்சிடரி எங்கேயோ ஒரு கேமன் ஐலாண்ட்ஸ்ல இருக்கு, அதை போய் நம்மளால எப்படி ஆடிட் பண்ண முடியும்? கம்பெனி சொல்றதுதான் நம்ம நம்பி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி மீன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி people are committing frauds. This is also an opportunity to commit fraud. Then attitudes or rationalizations. Another thing we saw was that mindset problem. சில mindset problem வந்து இருக்கிறதுனால fraud நடக்கும். So communication, implementation, support or enforcement of the entity's values or ethical standards by management, or the communication of inappropriate values or ethical standards that are not effective. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ டாப் மேனேஜ்மெண்ட் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க எத்திக்கலா இருக்காங்களா, அவங்க சிம்பிளா லைஃப் லீட் பண்றாங்களா, ஓவரா வந்து லக்ஸூரியஸ் இதெல்லாம் பண்ணிக்காம அவங்களோட நம்ம எம்ப்ளாயி எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்றோமா அப்படின்றது டாப் மேனேஜ்மெண்ட் அவங்களையே கேட்டுக்கிட்டு நடந்துக்கணும். ஸோ தே ஷுட் பி எத்திக்கல் ஃபர்ஸ்ட். அதை பார்த்து தான் எம்ப்ளாயீஸ்க்கும் எக்ஸாம்பிள். அவங்களே வந்து ஃப்ராட் பண்ணி பயங்கரமா ஃப்ராட் பண்ண அமௌண்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இது பண்ணிருந்தாங்கன்னா கீழே இருக்கிற எம்ப்ளாயீஸும் வந்து தே வில் ஆப்வியஸ்லி வில் பி டெம்ப்டட் டு கமிட் ஃப்ராட். இவங்களே ஃப்ராட் பண்றாங்க, அப்புறம் என்ன நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆர் அதர்வைஸ் ineffective-ஆ இருக்கலாம். ethical standards that are not effective. Sometimes what happens, டாப் மேனேஜ்மெண்ட் நல்ல பர்சன்ஸா இருப்பாங்க, ப்ரொமோட்டர்ஸ், டைரக்டர்ஸ், டாப் மேனேஜ்மெண்ட் நல்ல பர்சன்ஸா இருக்கலாம். ஆனா அவங்க நல்லவங்கன்றது கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸ் வாட் தே கேன் திங்க், ஐயோ இவங்க எப்படினாலும் ஃப்ராட் தானே பண்ணிருப்பாங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் சில சமயம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. வேர் தி எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் which are set by the management are not effective. ஓகே, இல்ல பனிஷ்மெண்ட் கம்மியா இருக்கலாம், அவங்களோட ஆர்கனைசேஷன் பாலிசிஸ்ல பனிஷ்மெண்ட் ஃபார் ஃப்ராட் குட் பி லெஸ், இல்ல ஃப்ராட கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல போன்னு மன்னிச்சு விடுறது, இல்லாட்டி சரியா கம்யூனிகேட் பண்ணாம இருக்கிறது, இப்படிதான் நீங்க நடந்துக்கணும் அப்படின்றது சரியா கம்யூனிகேட் பண்ணாம இருக்கிறது. ஸோ ஃப்ராட் பண்ண எம்ப்ளாயிஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஓப்பனா பனிஷ் பண்ணாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ நோன் ஹிஸ்டரி ஆஃப் வயலேஷன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் லாஸ் ஆர் அதர் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஆல்ரெடி தெரியும், எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் ஃப்ராட் டாப் பர்சன்ஸ் வந்து நிறைய ஃப்ராட் பண்ணியிருக்காங்க, செக்யூரிட்டிஸ் லாஸ்லாம் மீறி இருக்காங்க, இன்சைடர் ட்ரேடிங்லாம் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டிஸ் லாஸ்னா செபி கவர்ன் பண்ற ஏரியா. ஸோ அதில் வந்து இன்சைட் இன்ஃபர்மேஷன் வச்சுலாம் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல டீல் பண்ணக்கூடாது, இன்சைட் இன்ஃபர்மேஷன்லாம் வெளிலலாம் பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க. அந்த சுச்சுவேஷன்ல வந்து ஈவன் த எம்ப்ளாயிஸ் வில் பி டெம்ப்டட் டு கமிட் சம் ஃப்ராட். Then excessive interest by management in maintaining or increasing the entity's inventory price or earnings trend. So மேனேஜ்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, வந்து இந்த வாட்டி சேல்ஸ் ஜாஸ்தியா இருக்கா, இந்த வாட்டி ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த ப்ரெஷர், அந்த மைண்ட் செட்டே வந்து என்ன சொல்ல தோணும், ஓகே இவங்களுக்கு வேண்டியது ப்ராஃபிட் தானே, நம்ம பண்ணலாம் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிற மாதிரி காமிக்கிறது. Then management failing to remedy known significant deficiencies in internal control on a timely basis. தெரிஞ்சே இன்டர்னல் கண்ட்ரோல் டெஃபிஷியன்சி அப்படியே விடுறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஆர் செக் பண்ணாம சிஸ்டம் வந்து உங்களை இன்வாய்ஸ் அக்கௌண்டிங் பண்ண விடுதுன்னா அது அப்படியே விடுறது. இன்டர்னல் ஆடிட்டர் சொல்லிட்டாரு, ஸ்டாச்சுரி ஆடிட்டர் நீங்களும் சொல்லி பார்த்துட்டீங்க, ஆனா அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னா ஓகே மேனேஜ்மெண்ட்டே ஏதோ ஃப்ராட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஓப்பனா விட்டுருக்காங்க, நம்மளும் ஃப்ராட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வருது. Interest by management in employing inappropriate means to minimize reported earnings for tax motivated reasons. So tax reasons காக வந்து கம்மி பண்ணி காமிக்கிறது.
சேல்ஸ். அதெல்லாம் டாப் மேனேஜ்மெண்ட் பண்ணா கீழ இருக்கிற எம்ப்ளாயீஸும் என்ன நினைப்பாங்க, அவங்களே எப்படி நம்ம எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு. தென் தி ஓனர் மேனேஜர் மேக்ஸ் நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பர்சனல் அண்ட் பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ். சப்போஸ் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இருக்கு, பிசினஸ்ல அவர் கீழ நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஆனா இந்த ஓனர் மேனேஜர் வந்து பர்சனல் டிரான்சாக்ஷனையும் பிசினஸ் டிரான்சாக்ஷனையும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிறாரு. பிசினஸ் அக்கௌண்ட்ல இருந்து பர்சனலுக்கு பில் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கீழ இருக்கிற எம்ப்ளாயிஸ் என்ன நினைப்பாங்க, இவரே சரியா பிஹேவ் பண்ணல நம்ம இதுக்கு அப்படின்னு நினைக்கலாம். Then the relationship between management and the current or predecessor auditor is trained as exhibited by the following. So ஆடிட்டருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருந்தா அது கூட வந்து இட் கேன் பி மிஸ்டேக்கன் பை தி எம்ப்ளாயீஸ். அது எப்படி தெரிய வரும்? frequent disputes with the auditor in accounting, auditing or reporting matters. Unreasonable demands on the auditor such as unrealistic time constraints regarding the completion of the audit or the issuance of the auditor's report. என்ன அர்த்தம்? டாப் மேனேஜ்மெண்ட் இஸ் டெல்லிங் தி ஆடிட்டர், சீக்கிரம் எனக்கு முடிச்சு கொடுத்துருங்க. நார்மலா 1 மந்த் ஆகும்னா, இல்ல இல்ல எனக்கு ஒன் வீக் தான் டைம். நீங்க 1 வீக்ல வந்து நீங்க முடிச்சுட்டு எனக்கு கொடுக்கணும். ஏன்னா போர்டு மீட்டிங்ல ஒரு பர்டிகுலர் டைரக்டர் அவர் வந்து அடுத்த வாரம்லாம் இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இயர் தான் வருவாரு. அதனால நீங்க இந்த வாரமே எனக்கு முடிச்சு கொடுக்கணும் ஆடிட்டர். இந்த மாதிரி சம் ப்ரெஷர்ஸ் யூ வுட் ஹவ் ஹர்ட் நோ உங்க கிளையன்ட்ஸ் யார்கிட்ட இருந்தாது? எஸ் ஆர் நோ? ஸோ அந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக் ப்ரெஷர்லாம் கொடுக்குற ஆடிட்டர் மேல. Restrictions on the auditor that inappropriately limit access to people or information or the ability to communicate effectively. சார் இந்த வாட்டி எங்க அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருக்காங்க, டெல்லியில இருக்காங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல கேட்டுக்கோங்க சார், அந்த மாதிரி சொல்றது. ஸோ ரெஸ்ட்ரிக்டிங் த ஆக்சஸ் டு பீப்புள் ஹூ வில் கிவ் யூ த எஃபெக்டிவ் இன்ஃபர்மேஷன். ஆர் டைரக்டர் கிட்ட ஏதாவது நீங்க கேட்கணும், சம் நேச்சர் ஆஃப் பிசினஸ் அண்ட் ஆல் யூ வாண்ட் டு கெட் இட் அப்படின்னா, இல்ல சார் டைரக்டர் வந்து ஊருக்கு போயிருக்காங்க, பிசினஸ் ட்ரிப்ல போயிருக்காங்க, அவங்க வந்து நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ் கழிச்சு தான் வருவாங்க, அந்த மாதிரி சொல்றது. அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, இல்ல சார் அவர் வந்து மெயிலே பார்க்க மாட்டாரு, அவர் வந்து மெசேஜ்லாம் பார்க்க மாட்டாரு, அந்த மாதிரி சொல்றது. தென் domineering management behavior and dealing with the auditor, especially involving attempts to influence the scope of the auditor's work or the selection or continuance of personnel assigned to or consulted on the audit engagement. So domineering management behavior, when the client is trying to dominate the audit, நீங்க இப்படிதான் பண்ணணும், இந்த ஏரியாலாம் செக் பண்ணாதீங்க சார், நம்ம நம்மளுக்கு எவ்வளவு வருஷமா உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து இந்த இன்வென்ட்ரி ஏரியாலாம் செக் பண்ணாதீங்க, அந்த பையனை போடுங்க சார் ஆடிட்டுக்கு, இந்த பையனுக்கு எல்லாம் தெரியும், இவங்களை போடாதீங்க, இவங்க ரொம்ப கேள்வி கேட்கறாங்க, எப்போ ஒரு பையனை போடுங்க சார், அவங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்றது டாமினேட்டிங் பிஹேவியர், ட்ரைங் டு சேஞ்ச் தி ஆடிட்டர்ஸ் வே ஆஃப் ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது these sort of attitudes themselves result in fraud. இத மேனேஜ்மெண்ட்டும் இந்த விதத்தினால ஃப்ராடு பண்ணுவாங்க. இத பார்த்துட்டு எம்ப்ளாயிஸும் அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டே இப்படி இருக்காங்க, நம்ம ஏன் உருப்படியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் அவங்களுக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ we have seen so far. In the next class, we will be seeing about risk factors arising from misstatements arising from misappropriation of assets. So, misappropriation of assets, எந்தெந்த ரீசன்காகலாம் பண்றாங்க, எதெல்லாம் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். And the remaining topics also we'll see in maximum 1 or 2 classes. We'll finish this. Okay. Please revise. Yeah. Please revise. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அனுப்புங்க. Okay. Thank you everyone. Thank you. Thank you. Thank you. Good night.